தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937. இந்த சட்டத்துல வந்து லாஸ்ட் 4 டைம்ஸா ஏபிபி எக்ஸாம்ல வந்து திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உள்ள போறது பெஸ்ட். இந்த ஆக்ட்ல வந்து கண்டிப்பா கேள்வி இருக்கிறது. 2007ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 கீழ் அனுமதி சீட்டு அல்லது உரிமங்கள் வழங்குகையில் உரிமம் வழங்குனர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியவைகள் யாவை? What are the matters to be taken into consideration by the licensing authority while granting permitted and a license under Tamil Nadu Prohibition Act 1937? இந்த ப்ரோ ஆக்ட் படி, அதாவது ப்ராகிபிஷன் ஆக்ட் 1937, இதை சுருக்கமா ப்ரோ ஆக்ட் என்று சொல்வார்கள். இந்த மதுவிலக்கு சட்டத்தின்படி ஒரு பீரோ, பிராந்தியோ, விஸ்கியோ அல்லது ரம்மோ அல்லது சாராயமோ எதுவாக இருந்தாலும் அவற்றை வடித்து பிரித்து எடுப்பதற்கோ அல்லது விற்பனை செய்வதற்கோ அல்லது பகிர்ந்தளிப்பதற்கோ அரசிடமிருந்து ஒரு கடை வைத்து நடத்துவதற்கோ மாநில அரசிடமிருந்து உரிய லைசன்ஸை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் நீங்கள் தங்கு தடையின்றி இந்த மது விலக்கை உங்களால் இந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற விதிகள், ஒழுங்குமுறைகள் இவற்றை எல்லாவற்றையும் சரிவர உங்களால் பராமரிக்க முடியும். 2007ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சார். இந்த ப்ரோ ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 20 A வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்று சொன்னால் லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டியினுடைய கடமைகள் என்ன, எந்த நிலைகளில் எவரேனும் ஒரு நபர் ஒரு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, ஒரு 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் அல்லது சாதாரண ஒரு ஹோட்டல், லாட்ஜ், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார் வைத்துக்கொண்டு அந்த ஹோட்டல்ல அந்த லாட்ஜில தங்குறவங்களுக்கு மட்டும் அரசாங்கத்தின் அனுமதியோடு பீர், பிராந்தி இது போன்ற மதுபான வகைகளை விற்பனை செய்ய முடியும். எனவே அது போன்ற நபர்கள் மாநில அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும், லைசன்ஸ் பெற வேண்டும். அவ்வாறு லைசன்ஸ் பெறுகின்ற பொழுது the license issuing authority என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டும், இதுதான் அண்டர் செக்ஷன் 20 A. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் பிரிவு 20 கீழ் இந்த உரிமம் வழங்கும் அதிகாரிகளினால் பரிசீலனையில் கொள்ளப்பட வேண்டிய விவரங்கள் என்னென்ன பரிசீலனை செய்ய முடியும், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 20 படி இதுல இருக்கக்கூடிய சேவிங்ஸ்க்கு அந்த ப்ரொவிஷன்ஸ், அதனுடைய அர்த்தத்தின்படி ஒரு அனுமதி சீட்டோ அல்லது ஒரு உரிமமோ வழங்குவதற்கு விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்திடும் பொழுது அது போன்ற உரிமம் அல்லது உரிமைச்சீட்டு வழங்கும் தகுதி வாய்ந்த அதிகாரியானவர் அந்தந்த நேர்வுக்கேற்ப, அந்தந்த சூழ்நிலைகளுக்கேற்ப, ஃப்ரம் டைம் டு டைம் அந்தந்த நேர்விற்கேற்ப அவர்கள் என்னென்ன விஷயங்களை பரிசீலனை செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 20 A அதுல கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஒரு உரிமமோ அல்லது அனுமதி சீட்டோ, ஒரு உரிமமோ அல்லது அனுமதி சீட்டோ, கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் ஆர் பர்மிட். உரிமம் என்று சொன்னால் லைசன்ஸ் என்று அர்த்தம், பெர்மிட் என்று சொன்னால் அனுமதி சீட்டு என்று அர்த்தம். தி சூட்டபிலிட்டி ஆஃப் தி அப்ளிகன்ட் ஃபார் தி கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் ஆர் பர்மிட் as the case may be. ஒரு உரிமம் அல்லது அனுமதி சீட்டு நேர்வுக்கேற்ப வழங்கிட விண்ணப்பதாரரின் பொருத்தமுடைமை எந்த அளவுக்கு பொருந்துகிறது. அப்ளை பண்ணிருக்காங்க, நாங்க ஒரு ஒயின் ஷாப் வச்சுக்கிறோங்க, எங்க ஹோட்டலுக்குள்ளே எங்க லாட்ஜுக்குள்ளே நாங்க வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்றாங்க. அப்ப இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்றாங்க, அதுக்கு பர்மிட் பண்ணலாமா அல்லது லைசன்ஸ் கொடுக்கலாமா, இது சம்பந்தமாக அண்டர் செக்ஷன் 20 A கிளாஸ் ஏல ஒரு உரிமம் அல்லது அனுமதி சீட்டு அதை நேர்விற்கேற்ப வழங்கிட விண்ணப்பதாரரினுடைய பொருத்தமுடைமை அதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதா முதல்ல பாக்குறேன். கிளாஸ் பி, அது குறிப்பிடப்பட்ட வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா,
லைசன்ஸ் கேட்கறாங்கன்னா என்ன காரணத்துக்காக லைசன்ஸ் கேட்கிறாங்க? எதற்காக அனுமதி கேட்கிறார்கள்? எதற்காக உரிமத்தை கேட்கிறார்கள்? For what purpose they are asking the permission? They are asking the license from the government of Tamil Nadu என்று issuing authority இவற்றை எல்லாம் பரிசீலனை செய்வார்கள். அந்த உரிமமோ அல்லது பெர்மிட்டோ வருவதற்கு முன்பாக, கொடுப்பதற்கு முன்பாக அல்லது வழங்குவதற்கு முன்பாக. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒரு பெர்மிட்டோ ஒரு லைசன்ஸோ அந்த மனுதாரருக்கு வழங்குகின்ற பொழுது தகுதி வாய்ந்த அதிகாரியானவர், the competent authority who is issuing the license or permit to the applicant, அதற்கான காரணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த காரணமாக இருந்தாலும் சரி, reasons are to be recorded. மனுதாரனுடைய கடன் ஏதாவது இருக்கிறதா? அப்ளிகண்ட் இருக்காரு, அந்த அப்ளிகண்ட் அவருக்கு ஏதேனும் கடன் இருக்கிறதா? கடன் மீன்ஸ் சால்வன்சி. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை சால்வன்சி எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒரு மாவட்ட திட்ட அலுவலகத்தில் அவர் கலெக்டர் ரேங்க் தான். அவர் பிஓ என்று சொல்வார்கள், பிளானிங் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் ஆபீசர், மாவட்ட திட்ட அலுவலர். அவர் தான் எல்லா திட்டங்களுக்கும் டெண்டர் எல்லாம் விடுறவர் அவர் தான். அப்படி டெண்டர் விடுகின்ற பொழுது ஏ டைப் கான்ட்ராக்டர், பி டைப் கான்ட்ராக்டர், சி டைப் கான்ட்ராக்டர், டி டைப் கான்ட்ராக்டர், இப்படி ஒவ்வொரு டைப்புக்கான கோடி ரூபாய்க்கு, சில கோடி ரூபாய்க்கு மேலே போகின்ற பொழுது சால்வன்சி வச்சிருக்காரா? ஒரு 50 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பாலத்தை கட்டணும். அப்ப ஏ டைப் சால்வன்சி உள்ள ஒரு நபர், ஏனென்று சொன்னால் அது போன்ற பண தேவைகளை சால்வன்சி வைத்திருக்கிற நபர்கிட்ட ஒப்படைப்பாங்க அந்த கான்ட்ராக்ட். அதே போல பி டைப் கான்ட்ராக்ட், அதாவது சால்வன்சின்னு அர்த்தம். சி டைப், டி டைப், இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகைகளுக்கு ஏற்ப சால்வன்சி பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த சால்வன்சி முறையா பதிவு பண்ணிருக்கணும். அப்ப அந்த சால்வன்சி எடுக்கிறாருன்னா அவருக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது, எவ்வளவு அசையா சொத்துக்கள் இருக்கிறது. எனவே இந்த சால்வன்சியை பொறுத்தவரை மாவட்ட திட்ட அலுவலர் அவர் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் அல்லது ஒரு 10 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், ஒரு தார் சாலையோ மேம்பாலமோ அல்லது ஒரு பில்டிங் கட்டுவதோ, இதுக்கெல்லாம் இந்த சால்வன்சியை பார்ப்பாங்க. அவர் தகுதியான நபரா, whether he is a capable person to construct the building, to set up the road, அது போன்ற சால்வன்சியும் இங்கே தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்டின் படி ஒரு விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கின்ற பொழுது அவருக்கு போதுமான சால்வன்சி இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள். அந்த சால்வன்சியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியுமா அல்லது முடியாதா என்று சொல்லி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி பரிசீலனை செய்வார்கள். சால்வன்சி ஆஃப் தி அப்ளிகண்ட் அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏ, இதுல கிளாஸ் பி, எக்ஸ்பிளனேஷன்ல கிளாஸ் பி, விளக்கத்துல கிளாஸ் பி. ஒரு மனுதாரர் இருக்காரு, இந்த சட்டத்தின்படி அவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் ஏவின் படி அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதிகளின் அடிப்படையில் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அறிவிக்கைகளின் கீழான ஒரு அனுமதி, ஒரு பெர்மிட் வேணும், அனுமதி சீட்டு வேணும், அதுக்கான வரையீடு என்ன அல்லது அதனுடைய வரையறைகள் என்ன, இவற்றை எல்லாம் இவர் மீறியுள்ளாரா அல்லது இவற்றுக்கு கட்டுப்பட்டு இவர் நடந்து இருக்கிறாரா என்று சொல்லி பார்ப்பார்கள். அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏ, எக்ஸ்பிளனேஷன் பி. எக்ஸ்பிளனேஷன் பில சொல்றாங்க, நீங்க எக்ஸ்பிளனேஷன் ஏவுல சொல்லப்பட்டிருக்கின்ற விதிகளுக்கு ஏற்ப, நோட்டிபிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்கின்ற ஒழுங்குமுறைகளுக்கு ஏற்ப இவர் கீழ்பட்டு நடக்கிறாரா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இவர் ஃபாலோ பண்றாரா என்று சொல்லி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி இவற்றை கருத்தில் எடுத்துக்கொள்வார்கள். எக்ஸ்பிளனேஷன் சி, இந்த எக்ஸ்பிளனேஷன் சியின் படி ஒரு மனுதாரர் இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கத்தக்க குற்றத்திற்கு அல்லது 1930ஆம் ஆண்டு அபாயகரமான மருந்துகள் சட்டத்தின் கீழ் ஒரு பிடி கட்டளையின்றி கைது செய்வதற்குரிய அல்லது பிணையில் விட தகா குற்றம், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் 1930 இருக்கக்கூடிய
அபாயகரமான மருந்துகள் சட்டத்தின் கீழ் 1958ஆம் ஆண்டு வணிகர் மற்றும் வணிக சரக்கு சட்டத்தின் கீழ் முதல்ல பாக்குறாங்க. எக்ஸ்பிளனேஷன் ஏல வந்து மனு சொல்றாரு, சால்வன்சி இருக்கான்னு பாக்குறாங்க. எக்ஸ்பிளனேஷன் பில சொல்றாங்க, அந்த ஏல சொல்லப்பட்டிருக்கிற சால்வன்சின் அடிப்படையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவர் ஃபாலோ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இத வயலேட் ஏதா பண்ணிருக்காரா அப்படின்னு பாக்குறாங்க. எக்ஸ்பிளனேஷன் சில சொல்றாங்க, 1930ஆம் ஆண்டு அபாயகரமான மருந்துகள் சட்டத்தின் கீழ் ஏதேனும் பிடிக்கட்டளை என்று இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, அல்லது பிணையில் விட தகா குற்றத்திற்கு, அல்லது 1958ஆம் ஆண்டு வணிகர் மற்றும் வணிக சரக்கு சட்டத்தின் கீழ், அல்லது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 482 முதல் 489 வரையிலான கீழான இதற்குட்பட்ட பிரிவுகளின் கீழ் ஏதேனும் குற்றம் புரிந்திருக்கிறாரா, அல்லது இவருக்கு எதிராக ஏதேனும் தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதா உரிய நீதிமன்றத்தின் மூலமாக இவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை கருத்தில் கொள்வார்கள். அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏல கிளாஸ் பில அதுல எக்ஸ்பிளனேஷன், அந்த எக்ஸ்பிளனேஷன்ல ஏபிசி பார்த்திருக்கிறோம். எக்ஸ்பிளனேஷன்ல ஏ வந்து சால்வன்சி பற்றி சொல்றாங்க, பில வந்து அந்த சால்வன்சி விதிகளையும் இவர் ஒழுங்கா ஃபாலோ பண்றாரா இல்ல வயலேட் பண்ணிருக்காரா, மீறி இருக்காரா அப்படின்னு கவனிக்கிறாங்க. சில சொல்றாங்க, அபாயகரமான மருந்து சட்டம் 1930 கீழ் இவர் மீது ஏதாவது வழக்கு இருக்கிறதா, அல்லது இவர் நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது இவர் மீது ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா, இவற்றை கவனிப்பாங்க. அது மட்டுமல்ல, 1958ஆம் ஆண்டு வணிகர் மற்றும் வணிக சரக்கு சட்டத்தின் கீழ், அல்லது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 482 முதல் 489 வரை இருக்கக்கூடிய குற்றத்திற்கு இவர் ஏதேனும் குற்றம் செய்து அதனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை பற்றி ஆராய்வார்கள். ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இவருக்கு வந்து சால்வன்சி பவர் இருக்குதா, இந்த கடையை எடுத்து நடத்துற அளவுக்கு இவருக்கு வந்து whether he is a capable person or not அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இவர் ஃபாலோ பண்றாரா இல்ல வயலேட் பண்ணிருக்காரா, அதை கவனத்தில் எடுத்துக்கிறாங்க. சில சொல்றாங்க, மூன்றாவது, இவர் அபாயகரமான மருந்து சட்டத்தின் கீழ் ஏதாவது தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா, அல்ல அவர் பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறார்கள். அல்லது 1958ஆம் ஆண்டு இந்த வணிகர் சட்டம் இருக்கிறது, இந்த வணிகர் சட்டத்தின் கீழ் அல்லது வணிக சரக்கு சட்டத்தின் கீழ், அல்லது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 482 முதல் 489 வரை உள்ள இந்த பிரிவுகளின் கீழ் இவர் ஏதேனும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா என்று சொல்லி கவனத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி. Whether the applicant has been convicted of any offense punishable under this act or of any cognizable and non-bailable offense under the Dangerous Drugs Act 1930 or under the Trade and Merchant Marks Act 1958 or under section 482 and 489 of the இந்தியன் பீனல் கோட், இந்த விஷயங்கள் இந்த 3 ஆக்ட கணக்குல எடுத்துக்கிறாங்க. இந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டியை பொறுத்தவரை 3 விஷயங்களை கணக்குல எடுக்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் சில, எக்ஸ்பிளனேஷன் டி. இந்த எக்ஸ்பிளனேஷன் டில என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டத்தின் கீழ், அதாவது whether the applicant carries on any other business, இந்த சட்டத்தின் கீழ் உரிமம் அல்லது அனுமதி சீட்டு வழங்கும் நோக்கத்தில் மனுதாரர் உரிய கவனம் செலுத்துவதை தடுக்கும் வகையில் வேறு ஏதேனும் தொழிலில் அவர் ஈடுபட்டுள்ளாரா. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்க லைசன்ஸ் இந்த பிசினஸ் மட்டும் தான் பண்ணு, அதை விட்டுட்டு வேற ஒரு பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அரசாங்க ஊழியராக இருக்கும் பட்சத்தில் அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் வேறு ஏதேனும் தொழில் செய்யக்கூடாது, வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடாது. அதே போலதான் இங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்றோம், லைசன்ஸை பெற்றுக்கொண்டு இவர் வேற ஏதாவது நோக்கத்திற்கு வேற ஏதாவது பிசினஸ் பண்றாரா, அதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். எக்ஸ்பிளனேஷன் இ. இந்த எக்ஸ்பிளனேஷன் இல இந்த சட்டத்தின் கீழ் அல்லது அவருக்கு இதன் கீழான விதிகளுக்கு, இந்த விதிகளின்படி மாநில அரசுக்கு சேர வேண்டிய ஏதேனும் தொகை இருக்கும் பட்சத்தில், whether the applicant was a defaulter in payment of any amount due to the state government under this act. இவர் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கி நடத்திருக்கலாம், அதுல அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதேனும் பாக்கி வச்சிருந்தார்னா, அந்த பாக்கி
இவர் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் என்பதையும் பரிசீலனை இந்த இஷ்யூங் அத்தாரிட்டி பரிசீலனை செய்கின்ற பொழுது அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா அவருக்கு கொடுக்கறத லைசன்ஸ் நாம இஷ்யூ பண்றோம். இதே மாதிரி அவர் ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கிட்டு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை வந்து சரிவரியா செலுத்தாம ஏதாவது இருக்கிறாரா இல்லையா? இப்ப உள்ளாட்சி தேர்தல் நம்ம போட்டி போடுறோம்னு சொன்னா அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள்லாம் நீங்க ஒழுங்கா செலுத்திருக்கீங்களா இல்லையான்ட்டு ஒரு காலம் கேட்பாங்க. நாங்க எல்லா வரிகளையும் நாங்க செலுத்திருக்கிறோம், அதுக்கான ஆதாரங்கள்லாம் இணைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன்ல அதை பற்றி அதற்கான தெளிவான விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அதே போலதான் இந்த ப்ரோ ஆக்ட் படி, தமிழ்நாடு பிராவிஷன் ஆக்ட் 1937 படி இந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி இது போன்ற விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தின் கீழ் அப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்காங்க. அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏவ்ல இத 2007ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி இது. ஒரு லைசன்ஸ் வழங்குகின்ற பொழுது அல்லது ஒரு பெர்மிட் வழங்குகின்ற பொழுது அதை இஷ்யூ பண்ற இஷ்யூங் அத்தாரிட்டி எந்தெந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள்? 2007ல ஏபிபி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏவ்ல இந்த ஏவ்ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏவ்ல கிளாஸ் ஏ, அந்த கிளாஸ் ஏவ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப the suitability of the applicant for the grant of license or permit as the case may be. under section 20 capital A class A சொல்றாங்க. class B சொல்றாங்க such other matters may be prescribed. class B ல சொல்றாங்க குறிப்பிடப்பட்ட வேறு காரணங்கள். அந்த class B ல explanation சொல்றாங்க. அந்த explanationல A under section 20 capital A அதுல B ல ஒரு explanation, அந்த எக்ஸ்பிளனேஷன்ல கீழே ஏபிசிடி இ வரலையும் கொடுத்திருக்காங்க, இஎஃப் வரலையும் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் ஏவ்ல என்ன சொல்றாங்க, அவர் சால்வன்சி திறன் உள்ளவரா, லைசன்ஸ் கொடுத்தா எடுத்து நடத்துறதுக்கு போதுமான பணம் அவர்கிட்ட இருக்கா, டெபாசிட் பண்ணுவாரா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் ஏ எக்ஸ்பிளனேஷன்ல ஏ. எக்ஸ்பிளனேஷன் பி அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏவுல இருக்கக்கூடிய விதிகளை இவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரா அல்லது வயலேட் பண்ணிருக்காரா, மீறி இருக்கிறாரா, அவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். இந்த சால்வன்சி கொடுத்திருக்காங்க, அந்த சால்வன்சி மீறி இவர் ஏதாவது செயல்பட்டு இருக்காரா, சால்வன்சி கொடுக்கின்ற பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இவர் ஏதாவது வயலேட் பண்ணிருக்காருன்னு பில பாக்குறாங்க. சில என்ன சொல்றாங்கன்னா, 1930ஆம் வருஷம் அபாயகரமான மருந்துகள் சட்டம். இப்போ 1930ஆம் ஆண்டு அபாயகரமான மருந்து சட்டத்தின் கீழ் இவர் ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா, இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா, அது நான் பெயிலபிள் அஃபென்ஸா, காக்னிசபிளா அப்படின்னு பரிசீலனை பண்ணுவாங்க. ரெண்டாவது 1958 ஆக்ட் இருக்கு, வணிகர் மற்றும் வணிக சரக்கு சட்டத்தின் கீழ் இவர் ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா, இவர் மீது வழக்கு இருக்கிறதா, அவற்றை கருத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 482 முதல் 489 வரை இந்த பிரிவுகளின் கீழ் ஏதேனும் இந்த விண்ணப்பதாரர் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறதா அல்லது தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா, இது போன்ற விஷயங்களையும் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி கருத்தில் எடுத்துக் கொள்வார்கள். டீல சொல்றாங்க, அப்படி ஒரு பெர்மிட்டோ அல்லது லைசன்ஸோ வழங்கும் நோக்கத்துல மனுதாரர் ஏதாவது இவர் அந்த லைசன்ஸ் அடிப்படையில் இவர் பிசினஸ் பண்ணாம வேற ஏதாவது தொழில் அவர் ஈடுபட்டிருக்காரா, அதை கவனத்தில் எடுத்துக்கிறாங்க. ஈல சொல்றாங்க, எக்ஸ்பிளனேஷன்ல இ இந்த விதிகளின்படி மாநில அரசுக்கு சேர வேண்டிய எக்ஸ்பயர் ஆன பிறகு கட்டியிருக்காரா இல்லையா, அவற்றை கருத்தில். ஏனென்று சொன்னால், இவர் ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கி இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிருப்பார், ஆனா கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரிகள்ல கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு இருப்பார். அதாவது வரி பாக்கி ஏதாவது இருக்கிறதா, அவற்றை கவனத்தில் எடுத்துக்கிறாங்க. இந்த சட்டத்தின்படி அனுமதி சீட்டு வேண்டிடும் எந்த நோக்கமோ அந்த நோக்கத்திற்காக அது தொடர்புடைய வேறு ஏதேனும் விவரங்கள் இருந்தால் அவற்றை தெரிவிக்க வேண்டும். இதான் சார் அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏ. அதுல கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. கிளாஸ் பி ல வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு, எக்ஸ்பிளனேஷன்ல ஏவ்ல ஆரம்பிச்சு எஃப் வரை உள்ள விஷயங்கள். இத 2007 ஏபிபி எக்ஸாம்ல கேள்வியே கேட்டிருக்காங்க சார். அடுத்த ஒரு கொஸ்டின் 2011 2011 ஏபிபி எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 கீழ் எப்பொழுதும் மதுவகை அல்லது மதிமயக்கும் மருந்தினை தயாரிக்க அல்லது எடுத்து செல்ல அல்லது வைத்திருக்க அல்லது அதனை அருந்துவதற்கு தடை விதிக்கிறது? 2011 கேட்ட கேள்வி. நீங்க தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட் இருக்கு, ப்ரோ ஆக்ட். இந்த ப்ரோ ஆக்ட் படி
நீங்க எப்பொழுது இந்த மருந்தோ அல்லது மதிமயக்கும் பொருளோ இதை தயாரிக்க முடியும், எடுத்துச் செல்ல முடியும், வைத்திருக்க முடியும், அல்லது அதனை குடிக்க முடியும், கன்சியூம் பண்ண முடியும். இந்த கேள்வியை 2011ல கேட்டிருக்காங்க சார். When does the Tamil Nadu Prohibition Act 1937 prohibit the manufacturer of trafficking, possession and consumption of liquor and intoxicating drugs? 2011ல கேட்ட கேள்வி இந்த கொஸ்டின் APP எக்ஸாம். இதுல அண்டர் செக்ஷன் 4 and அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் A. அண்டர் செக்ஷன் 4 and 4 கேபிட்டல் A. பொதுவா இந்த மதுவிலக்கு சட்டம் என்று சொன்னாவே போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுவாங்க. இதுக்குன்னு தனி பிரிவு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் கேஸ் போடலாம். அதுல ஒண்ணும் தவறு கிடையாது, தடையும் கிடையாது. There is no expressly or impliedly bar to register the case by the law and order police. எந்த போலீஸ் வேணாலும் கேஸ் போடலாம். இருந்தாலும் இதற்காக தனியாக ஒரு பிரிவு இருக்கிறது. ப்ராகிபிஷன் விங் என்று சொல்வார்கள். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தமிழில் ப்ராகிபிஷன் விங். அந்த ப்ராகிபிஷன் விங் என்று சொல்லக்கூடிய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தான் கேஸ் போடுவாங்க. தனியா இருப்பாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. அவங்க மப்டியில தான் இருப்பாங்க. ஐ மீன் சிவில் ட்ரெஸ்ல இருப்பாங்க. சிவில் ட்ரெஸ்ல இருந்தா தான் போயிட்டு ஒரு யாராவது ஒரு அக்யூஸ் இருந்தா ஈஸியா பிடிக்க முடியும். அதனால யூனிஃபார்ம்ல மோஸ்ட் இருக்க மாட்டாங்க. இப்ப கேஸ் போடுறான்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 41 ஸ்மால் ஏ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிரிமினல் லா என்று சொன்னாலே 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா. 4 பாயிண்ட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, எண்ணம் இருக்க வேண்டும், மென்சரியா இருக்க வேண்டும், பிரிப்பரேஷன் இருக்க வேண்டும், ஆயத்தமாவணும், தயார் நிலையில் இருக்க வேண்டும், அட்டெம்ப்ட் இருக்க வேண்டும், அதற்கான முயற்சிகள் செய்திருக்க வேண்டும், கமிஷன் டன்னா இருக்கு, அந்த குற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த 4 பாயிண்ட் தான் சார் 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா என்று சொல்கிறார்கள். அதை போலவே இந்த ப்ராகிபிஷன் ஆக்ட்ல இதே ஐபிசில என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, லார்ட் மெக்காலே அவர்களால் எழுதப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தில் பீனல் செக்ஷன் என்று தனியாக இருக்கிறது, தண்டனை சட்ட பிரிவுகள் என்று தனியாக இருக்கிறது. அதை போலவே டிஃபைனிங் செக்ஷன் என்று தனியாக இருக்கிறது. ஒரு குற்றத்தினுடைய வரையறை, எந்த வரையறையின் அடிப்படையில் அந்த குற்றம் இருக்கிறது என்பதை பற்றி சொல்வார்கள். எனவே இந்த தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட்ல பொதுவா இந்தியன் பீனல் கோடை பொறுத்தவரை டிஃபைனிங் செக்ஷன் என்று தனியாக இருக்கிறது. அதை போலவே பீனல் செக்ஷன் என்று தனியாக இருக்கிறது. லார்ட் மெக்காலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். What is the meaning for murder? Under section 300. 300 மர்டர்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு தண்டனை பாருங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் அண்டர் செக்ஷன் 302 ஐபிசி. சில செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பீனல் செக்ஷன் தனியா இருக்காது, டிஃபைனிங் செக்ஷன் தனியா இருக்காது, ஒரே செக்ஷன்ல ரெண்டுமே அடங்கியிருக்கு. அதை போலதான் இந்த தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட்ல போலீஸ் ஆபீசர் கேஸ் போடுறாங்க. ப்ராகிபிஷன் விங் என்று தனியாக இருக்கிறது. மதுவிலக்கு அமலாக்க பிரிவு என்று தமிழில் சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் ப்ராகிபிஷன் விங், தனி போலீஸ் இருக்கிறாங்க. அந்த போலீஸ் கேஸ் போடுவாங்க. அதை போலவே லா அண்ட் ஆர்டர் போலீஸும் கேஸ் போடலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. சில நேரங்களில் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஆபீசர் கேஸ் போடுவாங்க. பல நேரங்களில் பாத்தீங்கன்னா ப்ராகிபிஷன் விங், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, அந்த போலீசார் கேஸ் போடுவாங்க. அவங்க யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க, மப்டியில் தான் இருப்பாங்க. ஐ மீன் சிவில் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. இப்ப இந்த ஆக்ட் பொறுத்தவரை 41 ஸ்மால் ஏ நீங்கள் ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 41 ஸ்மால் ஏ என்று சொன்னால் 50 லிட்டருக்கு கீழாக ஒருவர் கள்ளச்சாராயம் வைத்திருக்கிறார். 50 லிட்டருக்கு கீழாக ஒருவர் பீர் பிராந்தி வைத்திருக்கிறார். லைசன்ஸ் இல்லாம கள்ளச்சாராயமோ பீரோ பிராந்தியோ விஸ்கியோ ரம்மோ 50 லிட்டர் கீழே வைத்திருக்கிறார். விதவுட் கெட்டிங் த லைசன்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக அரசிடமிருந்து எந்தவித உரிமமோ அல்லது பர்மிட்டோ, அனுமதி சீட்டோ இல்லாமல் 50 லிட்டர் கீழாக கள்ளச்சாராயமோ பீரோ பிராந்தியோ விஸ்கியோ ரம்மோ வச்சிருக்கிறார். அப்ப அவர் மீது எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? அண்டர் செக்ஷன் 41 ஸ்மால் ஏ. 50 லிட்டர் கீழே கள்ளச்சாராயம் வச்சிருக்காருன்னா 41 ஸ்மால் ஏ. 50 லிட்டர் கீழே லைசன்ஸ் இல்லாம பீர் பிராந்தி விஸ்கி ரம்மு வச்சிருக்காருன்னா 41 ஸ்மால் ஏ.
41AA, அதாவது 41AA என்று சொல்வார்கள். ஆனா 41AA. அந்த 41AA பாத்தீங்கன்னா 50 லிட்டர்ல இருந்து 100 லிட்டர் வரை கள்ளச்சாராயம் வச்சிருக்காருன்னா 41AA கேஸ் போடுவாங்க. 41AAA 100 லிட்டருக்கு மேற்பட்டு 100 லிட்டருக்கு மேல அவர் சாராயம் வச்சிருக்கிறார், கள்ளச்சாராயம் வச்சிருக்காருன்னா 41AAA கேஸ் போடுவாங்க. இதுல வந்து 41J இருக்கிறது, 41K இருக்கிறது. அதெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். அது பிறகு பார்க்கலாம். சரி சார், இப்போ 41A ஒண்ணு இருக்கு. இந்த 41A 4 ஒரு பிராக்கெட்டுக்குள்ள நம்பர் 1 போட்டு ஒரு ஐஃபன் A அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதான் 41A. அந்த 41A எதற்கு சார்? 41A தான் சார் விஷ சாராயம்னு சொல்லுவாங்க. விஷ சாராயம்னா ஒண்ணுமே இல்ல சார். நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. சுகர் ஃபேக்டரியில இருந்து கரும்பு மில் இருக்கு. அந்த சுகர் ஃபேக்டரியில இருந்து எத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால் என்று அந்த ஆல்கஹாலை எடுத்துட்டு வருவாங்க. நீங்கள் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெப்டேன், ஹெக்சேன், இந்த CH4 வாய்ப்பாடு இருக்கு. CH4, C2H6, C4H8 இதெல்லாம் அதனுடைய வாய்ப்பாடுகள். அதை போலவே எத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், ஈத்தைல் இதெல்லாம் வருங்க. இது கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு உடனே புரியும் நான் சொல்றது. இதையெல்லாம் வந்து ஒரிஜினல் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை வாங்கிட்டு வந்து அதுல 1 லிட்டருக்கு 4 லிட்டர் அல்லது 5 லிட்டர் அல்லது 6 லிட்டர் H2O சேர்க்கணும். H2Oனா தண்ணீர், பச்சை தண்ணி, நம்ம சாதாரண குடிக்கிற தண்ணீர். அப்ப எத்தில் ஆல்கஹால் அல்லது மெத்தில் ஆல்கஹால் இது வாங்கிட்டு வராங்கன்னு சொன்னா அதை வாங்கிட்டு வந்து 1 லிட்டருக்கு 4 லிட்டர் அல்லது 5 லிட்டர் அல்லது 6 லிட்டர் தண்ணீர் அதில் சேர்த்தாதான் அது கரெக்டான ரேஷியோக்கு வந்து நிற்கும். நம்மால வந்து குடிச்ச உடனே போதை ஏறணுன்றதுக்காக சாராயம் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்பிரிட் திருட்டுத்தனமா வாங்கிட்டு வந்து அந்த ஒரு ஸ்பிரிட்ல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் ஸ்பிரிட் வச்சிருக்காரு, எத்தில் ஆல்கஹால் வச்சிருக்காரு அல்லது மெத்தில் ஆல்கஹால் வச்சிருக்காரு. அது இந்த 1 லிட்டருக்கு குறைஞ்சது 4 லிட்டர் 5 லிட்டர் பச்சை தண்ணி H2O கலக்கணும். அதுல H2Oன்னா 1 மடங்கு ஹைட்ரஜன் 2 மடங்கு ஆக்சிஜன், 1 மடங்கு ஹைட்ரஜன் 2 மடங்கு ஆக்சிஜன், இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம குடிக்கக்கூடிய நீர். அதான் H2O என்று கெமிஸ்ட்ரியில வாய்ப்பாடா சொல்றாங்க. ஆக எத்தில் ஆல்கஹால் அல்லது மெத்தில் ஆல்கஹால் வாங்கிட்டு வராங்க, அதுதான் ஸ்பிரிட் நாம சொல்லுவோம். அந்த ஸ்பிரிட் கூட என்ன பண்ணா 1 லிட்டருக்கு 4 லிட்டர் அல்லது 5 லிட்டர் H2O சேர்க்கணும். அதாவது பச்சை தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து கலக்கணும். அதன் பிறகு அதை சேல் பண்ணாதான் மனித உயிருக்கு எந்தவித தீங்கும் தீங்கு ஏற்படாதுன்னா குடிச்ச உடனே சாக மாட்டாங்க. ஆனா தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவங்க இருக்கக்கூடிய கல்லீரல் டேமேஜ் ஆயிடும். கல்லீரல் டேமேஜ் ஆனா லிவரை தான் எடுத்த உடனே அது பாதிக்கும். அதன் பிறகுதான் லங்ஸ். லிவரை அடிச்ச உடனே லிவர்ல தான் சார் ஜாண்டிஸ் ஃபார்ம் ஆகும். கல்லீரல்ல தான் அவர்களுக்கு ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை நோய் ஃபார்ம் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிறதுலே பெரிய ஆர்கன் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் தான், லிவர் தான். அந்த லிவர் ஃபங்க்ஷன் ஆகலன்னா நம்முடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி 1 by 1 என்ன பண்ணும், டேமேஜ் ஆகும். இது ஜெனரலா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எனவே இந்த 41 என்று சொன்னால் 50 லிட்டர் கீழே கள்ளச்சாராயம் வச்சிருக்காரு. 41AA சொன்னா 50 லிட்டர்ல இருந்து 100 லிட்டர் வரைக்குள்ள அளவுள்ள கள்ளச்சாராயம் வச்சிருக்காரு. 41AAA 100 லிட்டருக்கு மேல கள்ளச்சாராயம் வச்சிருக்காரு. 41A விஷ சாராயம். இந்த விஷ சாராயம் தான் சார் எத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால் இதெல்லாம் கொண்டு வந்து சரியான விகிதாச்சாரத்துல இவங்க கலந்து விக்கணும். கலந்து விக்கணும்னா பச்சை தண்ணி அந்த அளவுக்கு அதுல கலக்கணும். அதை கலக்காம வித்த பிறகு அதை வாங்கி யாரு கன்சியூம் பண்றாங்களோ, அதை வாங்கி யார் குடிக்கிறார்களோ அந்த நபர் இறந்து விட்டால் என்ன தண்டனை? ஆயுள் தண்டனை கொடுக்க முடியும். அந்த நபருக்கு கண்கள் போய்விட்டது, பார்வை போய்விட்டது, 10 ஆண்டு காலம் தண்டனை கொடுப்பாங்க. சில பேருக்கு கை கால்லாம் இழுத்து. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகில் உள்ள புதுப்பேட்டை என்ற ஒரு ஏரியா இருக்கு. அங்கே மொட்டக்காலை என்ற ஒரு நபர், அவர் ஒரு பூட் லக்கர். அவர் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வித்துட்டு இருந்தார். பாண்டிச்சேரியில இருந்து ஸ்பிரிட் வாங்கிட்டு வருவாங்க.
பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து ஸ்பிரிட் எத்தில் ஆல்கஹால் அல்லது மெத்தில் ஆல்கஹால் அதை வாங்கிட்டு வந்து அதுல 1 லிட்டருக்கு 4 லிட்டர் அல்லது 5 லிட்டர் பச்சை தண்ணி கலக்கணும். கலந்த பிறகுதான் அதை திருட்டுத்தனமா விற்பாங்க. ஒரு பாலித்தீன் கவர்லயோ அல்லது ஒரு ஒரு கிளாஸ்லயோ வச்சு விற்பாங்க. அது போன்று சரியான விகிதாச்சாரத்தில் கலக்காதன் காரணமாக அங்கே இருந்த இருந்த பொதுமக்கள் சாராயம் குடிக்கிறதுன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. கேட்டா எனக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரை நான் நிலத்துல வேலை செஞ்சேன். உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குது, அசதியா இருக்குது. இந்த சாராயத்தை குடிச்சாதான் நைட்டுக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். உடம்பு வலி தெரியாம தூங்குவேன். அதாவது அவங்க சொல்ற காரணங்கள் இது. நாம ஒரு தப்பு பண்ணா அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிப்போம் இல்லைங்களா? அது மாரி ஒரு காரணம் இது. அதெல்லாம் செல்லத் தகுந்த காரணங்கள் கிடையாது. அவர்களுடைய சுயநலத்திற்காக சொல்லப்படுகின்ற ஒரு பொய்யான காரணம். அப்பொழுது மொட்டைக்கால அவர்களால் விற்கப்பட்ட அந்த சாராயத்தை வாங்கி பருகிய அந்த குடிகாரர்கள், ட்ரங்கார்ட்ஸ் அதுல நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு சிலவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. 2 கண்ணு பார்வையே போயிடுச்சு. அப்ப தமிழ்நாடு முழுவதும் பெரிய இஷ்யூ ஆயிப்போச்சு. அதுல ஒரு சிலர்ல வந்து கடலூர் ஜிஹெச்ல இருக்க டாக்டர்கள் போராடி காப்பாற்றினாங்க. அதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நபரை காப்பாற்றிட்டாங்க. அவரு அந்த ஸ்பிரிட் தான் குடிச்சிருக்கிறார். நெறைய பேர் சாவுறாங்க, கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் நேரா ஜிஹெச் போயிட்டார். ஜிஹெச் போன உடனே டாக்டர் என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவர் கன்சியூம் பண்ணார் பாருங்க லிக்கர. அந்த லிக்கர்ல இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்களை செயல்பட விடாமல் ஃபங்ஷன் ஆகாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் மூலமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரு பொழச்சுக்கினார். அதன் பிறகு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து ஹாஸ்பிடல்ல பாக்குறாங்க. சந்தோஷமா பேசினாரு. இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன டிஸ்சார்ஜ் பண்றாங்க. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவரே வெளியில வந்து என்ன பண்றாரு, அவங்கள பஸ் ஏத்தி விடுறாரு. வழி அனுப்புறாரு. வழி அனுப்ப செய்வதற்கு முன்பாக என்ன பண்றாருன்னா, டீ கடைக்கு போயிட்டு எல்லாருக்கும் இவரே டீ வாங்கி கொடுத்தாரு. எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு இவரு டீ குடிச்சிட்டு போயிட்டாரு. இவரும் ஒரு டீ குடிச்சிட்டு ஜிஹெச் உள்ள மீண்டு போயிட்டு அவருக்கான பெட்ல வந்து படுத்தினாரு. அடுத்த 2 நிமிஷத்துல இறந்து போயிட்டார். டாக்டருக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. என்ன இந்த அளவுக்கு இவர் உயிரை நம்ம கஷ்டப்பட்டு காப்பாத்தணும். இந்த ஆள் இறந்துட்டாரே. இப்ப இடையில என்ன நடந்தது? நாம தான் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கள்ளச்சாராயம் செயல்பட விடாம நம்ம தான் அரெஸ்ட் பண்ணிட்டோமே. எப்படி இறந்தாரு? டவுட்டா இருந்தது. போஸ்ட்மார்டம் பண்ணாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் தெரியுது. ஒரே ஒரு டீ ஒரு மனுஷனுடைய உயிரே எடுத்துருச்சு சார். இவர் கள்ளச்சாராயம் குடிச்சாரு. எங்க செத்துருன்னு பயந்துட்டு இவர் ஜிஹெச் போன உடனே டாக்டர் வந்து முன்னெச்சரிக்கையா இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த கள்ளச்சாராயம் அவர் வயித்துல வந்து ஃபங்ஷன் ஆகாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காப்பாத்திட்டாங்க. அதன் பிறகு வெளியில வந்து ஒரு டீ குடிச்சார் பாருங்க. டீல இருக்கக்கூடிய டிகாக்ஷன் அந்த தேயிலை, காப்பி இலை, அதுல இருக்கக்கூடிய இலைகள்லாம் பச்சையமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, குளோரோபில் திசு. ஆனா காஃபில கஃபீன் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது. அதனுடைய தன்மை என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய பசித்தன்மையை அடக்கிவிடும். சில பேர் பசிக்குதுன்னா காஃபி, டீ குடிப்பாங்க. அதன் பிறகு பசி எடுக்காது. அதனுடைய தன்மையே என்னன்னா, பசிய அடக்கிடும். ஆனா இங்க இந்த பேஷண்ட் என்ன பண்ணாரு, ஒரு டீ குடிச்சார் பாருங்க. அந்த டீல இருக்கிற டிகாக்ஷன் உள்ள போயிட்டு, ஏற்கனவே டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த ஆல்கஹால ம் ரொம்ப ஹை ஃபாஸ்ட்டா ஆக்ஸிலரேட் பண்ணிடுச்சு. வேகப்படுத்திருச்சு. முடுக்கி விட்டது. 2 நிமிஷத்துல இறந்து போனார். இது ஒரு நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஆக அந்த 41 கேப்பிட்டல் ஏ என்பது விஷ சாராயம் சார். அத குடிச்சா இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த நபருக்கு என்ன பண்ணலாம்? சாராயம் யார் வித்தாரோ, அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். சில பேர் அத குடிச்சு பாதிக்கப்பட்ட 2 பேர் கண்ணு போயிடுச்சு. அப்ப அவருக்கு என்ன தண்டனை கொடுங்க? 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கலாம். இது போன்ற விஷயங்கள் ஜெனரலான விஷயங்கள். இதுதான் இந்த சட்டத்துல மிக முக்கியமானது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தலாம். கான்ஃபிஸ்கேஷன் அது எது? எந்த புரோசீடிங்ஸ்? அரெஸ்ட் இந்த விஷயங்கள நம்ம பார்த்துட்டா, மிக முக்கியமானது ஒரு 10 சட்ட பிரிவுகள் தான் சார். இந்த ப்ரோ ஆக்ட்ல பொறுத்தவரை. இது 2011ல கேட்கப்பட்ட கேள்வி. இதுல தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 கீழ் எப்பொழுது மதுவகை அல்லது மதிமயக்கும் மருந்தினை தயாரிக்க அல்லது எடுத்துச் செல்ல அல்லது வைத்திருக்க அல்லது அதனை அருந்துவதற்கு தடை விதிக்கிறது. அப்ப கள்ளச்சாராயம் நீங்க தயாரிக்க கூடாது. சாராயம் காய்ச்ச கூடாது. அது மாதிரி போதை வஸ்துக்களை நீங்க தயாரிக்க கூடாது.
அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அதை நீங்க வைத்திருக்க கூடாது, அது மட்டுமல்ல அதை நீங்க கன்சியூம் பண்ணாதீங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 4ல சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஜெனரலான விஷயங்கள். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அண்டர் செக்ஷன் 4. ஹூ எவர், எவரேனும். அண்டர் செக்ஷன் 4 1 ஸ்மால் ஏ. இந்த 4(1) ஸ்மால் ஏ அதுல என்ன சொல்றாங்கன்னா, இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆர் பொசஸ் லிக்கர் ஆர் எனி இன்டாக்சிகேட்டிங் ட்ரக். இன்டாக்சிகேட்டிங் ட்ரக் மீன்ஸ் மதிமயக்கும் மருந்து, போதை வஸ்துன்னு அர்த்தம். யாராவது கள்ளச்சாராயத்தை ஏற்றுமதி பண்ணாலோ, இறக்குமதி பண்ணாலோ, அல்லது டிரான்ஸ்போர்ட் பண்ணாலோ, அதை வைத்திருந்தாலோ, அல்லது இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, சில பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிப்பாங்க, பீர், பிராந்தி, ரம், விஸ்கி குடிப்பாங்க. ஒரு சிலங்க போதை ஊசி போட்டுப்பாங்க. ஒரு சிலங்க LSD மாத்திரை சாப்பிடுவாங்க. இன்னொரு பெரிய விஷயம், நான் ஒரு கேஸ் ஒன்னு அட்டெண்ட் பண்ணேன் சார். அந்த கேஸ் என்னன்னா, நம்ம குழந்தைக்கு சிறப்பு கொடுக்கிறோம் பாருங்க. குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு இருக்கு பாருங்க. அந்த சிறப்பு போதையுடைய சிறப்பு சார். அதனாலதான் குழந்தைக்கு ஒரு மூடி கொடுத்தீங்கன்னா போதும். ஜுரம், சளி, இருமல் இருக்கிறப்ப இந்த சிறப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிறப்பை நம்ம ஒரு மூடி கொடுத்த பிறகு அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல இப்படி தூங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது நேரா போயிட்டு என்ன பண்ணும், சிறுமூளை, நம்முடைய தலையினுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய சிறுமூளை, சிறுமூளையில முகுளம் என்ற ஒரு பகுதி இருக்கு. சிறுமூளை ஒழுங்கா செயல்பட்டாதான் நம்மளால நேரா நடக்க முடியும். சிறுமூளையில் இருக்கக்கூடிய முகுளம், அந்த முகுளம் ஒழுங்கா செயல்பட்டாதான் நம்மளால நேரா நடக்க முடியும், சரியா பார்க்க முடியும். சாராயமோ, கள்ளச்சாராயமோ, போதை வஸ்துகளோ நாம கன்சியூம் பண்ணப்பட்ட பிறகு அது நேரா போயிட்டு சிறுமூளையை தான் டச் பண்ணும். குறிப்பா முகுளத்தை டச் பண்ண பிறகு அது நிலை தடுமாறும். நிலை தடுமாறின பிறகுதான் நம்மால் குடிச்சிட்டு என்ன பண்ண, ரோட்டை அளந்துட்டு போவார். இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம் நடந்துட்டு போறாரு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய மூளையில வந்து பெருமூளை, சிறுமூளை என்று இருக்கிறது. சிறுமூளை மிக முக்கியமானது. சிறுமூளையில வந்து முகுளம், அந்த முகுளத்தை தான் போய் இதை அட்டாக் பண்ண இந்த ஆல்கஹால். இந்த இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸும் அது சம்பந்தப்பட்டது தான். அப்ப அண்டர் செக்ஷன் 4(1) ஸ்மால் ஏ படி ஒரு நபர் எக்ஸ்போர்ட் பண்ணாலும், இம்போர்ட் பண்ணாலும், டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும், பொசஷன் அவர் வச்சிருந்தாலும் சரி, அது லிக்வரா இருக்கலாம் அல்லது இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்கா இருக்கலாம், கள்ளச்சாராயமா இருக்கலாம் அல்லது போதை வஸ்துவா இருக்கலாம். இதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 4(1) ஸ்மால் ஏல சொல்றாங்க. ஏன்னா இதை 1 by 1 நம்ம பார்த்துட்டா இந்த ஆக்டே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதன் பிறகு கான்பிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ், அப்புறம் அரெஸ்ட், பெயில், அவ்வளவுதான். எந்த ஒரு வகையான மது வகையோ அல்லது மதிமயக்கும் மருந்தோ இவற்றை இறக்குமதி அல்லது ஏற்றுமதி செய்தாலும், இறக்குமதி செய்தாலும் குற்றம், ஏற்றுமதி செய்தாலும் குற்றம், அவற்றை டிரான்ஸ்போர்ட் கொண்டு சென்றாலும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்றாலும் குற்றம், அல்லது வைத்திருந்தாலும் குற்றம். வீட்டிலே வச்சிருப்பாரு, 5 லிட்டர் சாராயம் வச்சிருப்பாரு, அதுவும் குற்றம். இதுதான் அண்டர் செக்ஷன் 4(1) ஸ்மால் ஏ. அண்டர் செக்ஷன் 4(1) டபுள் ஏ. இந்த 4(1) டபுள் ஏ பாத்தீங்கன்னா 50 லிட்டருக்கு மேற்பட்டு ஆனால் 100 லிட்டருக்குள்ள ஒரு மதுபானத்தையோ இறக்குமதி செய்கின்ற அல்லது ஏற்றுமதி செய்கின்ற, கொண்டு செல்கின்ற அல்லது வைத்திருக்கின்ற அதே விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன 4(1) ஸ்மால் ஏ அண்டர் செக்ஷன் 4(1) ஸ்மால் இ. 50 லிட்டருக்கு மேல அவர் கள்ளச்சாராயம் வச்சிருக்கிறார் அல்லது போதை வஸ்துகள் வைத்திருக்கிறார். அண்டர் செக்ஷன் 4(1) ஸ்மால் ஏ பொறுத்தவரை 50 லிட்டருக்குள்ள கள்ளச்சாராயம் வச்சிருக்கிறார் அல்லது போதை மருந்து வச்சிருக்கிறான்னு சொன்னா அதை வைத்திருந்தாலும் குற்றம், ஏற்றுமதி செய்தாலும் குற்றம், இறக்குமதி செய்தாலும் குற்றம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்றாலும் குற்றம், அல்லது அவரே அதை. இதான் அண்டர் செக்ஷன் 4(1) ஸ்மால் ஏ. அண்டர் செக்ஷன் 4(1) டபுள் ஏ. 4(1) டபுள் ஏ பொறுத்தவரை 50 லிட்டர் இருந்து 100 லிட்டருக்குள்ள ஒரு கள்ளச்சாராயத்தையோ போதை வஸ்துக்களை வைத்திருந்தாலோ அல்லது ஏற்றுமதி செய்தாலோ அல்லது இறக்குமதி செய்தாலோ அல்லது அவர் கன்சியூம் பண்ணாலோ அது போதை வஸ்துவா இருக்கலாம் அல்லது கள்ளச்சாராயமா இருக்கலாம், அது குற்றம். 50 லிட்டர்ல இருந்து 100 லிட்டருக்குள்ள இதான் சார் 4(1) ட்ரிபிள் ஏ. இந்த 4(1) ட்ரிபிள் ஏ படி 100 லிட்டருக்கு மேற்பட்டு ஸ்மால் ஏவை பொறுத்தவரை 50 லிட்டருக்குள்ள 4(1) ஸ்மால் ஏ. 4(1) டபுள் ஏ பொறுத்தவரை 50 லிட்டர் 100 லிட்டர். 4(1) ட்ரிபிள் ஏ பொறுத்தவரை 100 லிட்டருக்கு மேல வச்சிருக்கிறார். அது கள்ளச்சாராயமா இருக்கலாம் அல்லது போதை வஸ்துவா இருக்கலாம். அவ்வாறு வைத்திருப்பது குற்றம், ஏற்றுமதி செய்வது குற்றம், இறக்குமதி செய்வது குற்றம், கன்சியூம் பண்ண நுகர்ந்தால் குற்றம். இதான் 4(1) ட்ரிபிள் ஏ. அடுத்தது 4(1) பி, கேபிட்டல் பி. 4(1) பி எந்த வகையான மதுவாக இருக்கலாம் அல்லது
இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்கா இருக்கலாம். இதை யாராவது வச்சிருந்தாங்கன்னா, இது யாராவது தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணாலும் குற்றம். அது பீரா இருக்கலாம், பிராந்தியா இருக்கலாம், விஸ்கியா இருக்கலாம், ரம்மா இருக்கலாம், அல்லது டாடி என்று சொல்லக்கூடிய கல்லா இருக்கலாம். தென்னங்கல்லு, பனங்கல்லு இதெல்லாம் தடை செய்யப்பட்டது சார். ஆனால் பதநீர் வந்து அருந்தலாம். அதுக்கு தடை கிடையாது. தென்னங்கல்லோ அல்லது பனங்கல்லோ குடித்தால் குற்றம். TODDY டாடி. ரைட். இதுதான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 4(1) கேபிட்டல் B-ல சொல்றாங்க. எந்த வகையான மதுவாக இருந்தாலும் சரி, அல்லது மதிமயக்கும் மருந்து இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ் இருந்தாலும் சரி, அவற்றை தயாரித்தால் குற்றம். என தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்க நான் சுண்டகஞ்சி காய்ச்சனுங்க, அதுவும் குற்றம் தான். கள்ளச்சாராயம் காய்ச்சன, அதுவும் குற்றம் தான். இப்ப நிறைய பெரிய பெரிய ஃபேக்டரி பிடிப்பாங்க. அந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா, பீர் தயாரிக்கும் ஃபேக்டரி, கள்ளத்தனமான பீர் தயாரிக்கும் ஃபேக்டரி சீல் வைக்கப்பட்டது. பிராந்தி, அனுமதி இல்லாமல் பிராந்தி தயாரிக்கும் ஃபேக்டரி சீல் வைக்கப்பட்டது. ஒயின் தயாரிக்கும் ஃபேக்டரி சீல் வைக்கப்பட்டது. சொல்றாங்க பாருங்க. இது போன்று இந்த சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிற எந்த வகையான மருந்துகளோ, போதை வஸ்துக்களோ, அல்லது மது வகைகளோ இவற்றை தயார் செய்தால் குற்றம். நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா அது அஃபென்ஸ். கிராமப்புறத்துல பண்ணாங்க, வீட்டுக்கு வீடு, அதுக்கு ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு என்னென்ன வேணும்னா, சில பேர் பேட்டரி கட்டைய போட்டு காய்ச்சுவாங்க. நம்ம பேட்டரி இருக்கு பாருங்க, ரேடியோக்கு போடுறோமே பேட்டரி, அந்த பேட்டரி செல்ல போட்டு உடைச்சி அதை போட்டு காய்ச்சுவாங்க. அப்படி இல்லைன்னா நேரா மார்க்கெட்டுக்கு போயிட்டு, மார்க்கெட்ல மீந்த இல்ல ஒரு சில நல்ல அழுகி போன ஒரு சில பழங்களை வாங்கிட்டு வாங்க. திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி என்னென்ன பழங்கள் இருக்கோ எல்லா பழங்களையும் வாங்கிட்டு வந்து நல்லா அதை நல்லா கிரஷ் பண்ணி, அது கூட கடுக்கா கொட்டையெல்லாம் இடிச்சு போட்டு, அதை ஒரு மண்ணு தோண்டி ஒரு பெரிய பானையில, மண் பானையில தண்ணி விட்டு அதை அப்படியே மூடிடுவாங்க. 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் ஆன பிறகு பூமியில இருக்கிற ஹீட் மூலமா அது புளிக்க ஆரம்பிக்கும். அந்த ரசம், அந்த பழ ரசம். அப்ப அதுல ஸ்டார்ச் உருவாகும். அந்த ஸ்டார்ச் உருவாகின்ற பொழுது புளிப்புத்தன்மை ஏற்படும். அந்த புளிப்புத்தன்மையை 2, 3 நாள் ஆன பிறகு, அதனுடைய அக்ரவேட் ஃபார்ம் ஆன பிறகு, சில நேரங்கள்ல அதை நுகர்ந்து பார்த்தாலே சில பேருக்கு மயக்கம் வந்துரும். போதை ஆயிடுவாங்க. சில பேர் அத எடுத்து அத முறையா காய்ச்சுவாங்க. கீழ ஒரு பானை இருக்கும். அதுல ஹீட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஒரு சட்டி, பெரிய சட்டி வச்சிருப்பாங்க. மண் சட்டி. அதுலருந்து ஓஸ் போகும். அத காய்ச்ச அதுலருந்து அப்படியே வேப்பரைஸ் ஆகும். ஆவியாயி மேலே இருக்கக்கூடிய சட்டியில என்ன பண்ணும்? அப்படியே படியும். அதன் பிறகு அவற்றை அந்த விகிதாச்சார அடிப்படையில் பிரிச்சு எடுத்து தான் அந்த கலாச்சாரம் தயாரிப்பது. இது மாரி தான் இதை போன்றே பீர் தொழிற்சாலை, பிராந்தி தொழிற்சாலை இதெல்லாம் செய்றாங்க. அண்டர் செக்ஷன் 4(1)B, அண்டர் செக்ஷன் 4(1)C ஒரு கவர்ன்மெண்ட் இருக்காங்க. கவர்ன்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு மாறாக கவர்ன்மெண்ட்டே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. அதற்கு முரண்பாடாக அதை எதிர்க்கின்ற வகையில், அதற்கு மாறாக ஒரு மருந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கஞ்சா செடிய வச்சிருப்பாங்க. அந்த கஞ்சா செடி என்ன பண்ணும், சில பேர் வீட்டுக்கு பின்னாடியே வந்து வளர்ப்பாங்க. தோட்டத்துல வளர்ப்பாங்க. அந்த கஞ்சா செடியில இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லாம் இருக்கும். இலைகள், மொட்டுக்கள், விதைகள். இது எல்லாவற்றையும் சில பேர் என்ன பண்ணும், சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இது மாரி வச்சிருந்தா அதுவும் குற்றம். அண்டர் செக்ஷன் 4(1)C. அண்டர் செக்ஷன் 4(1)D ஏதாவது மரத்துல இருந்து கல்லு இறக்குவாங்க. அது தென்னை மரமா இருக்கலாம், அல்லது பனை மரமாக இருக்கலாம். அப்படி மரத்திலிருந்து கல்லு இறக்கப்படுவதை அனுமதிக்கிறாங்கன்னா அதுவும் அஃபென்ஸ். தென்னங்கல்லோ, பனங்கல்லோ அதை இறக்குறதுக்கு என்னுடைய தென்னை மரத்துல வந்து நீங்க வந்து தென்னங்கல்ல எடுத்துங்க. என்னுடைய பனை மரத்துல வந்து பனந்தோப்புல வந்து நீங்க பனங்கல்ல இறக்கிங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் குற்றம். ஆனால் பதநீருக்கு ஸ்வீட் டாடி என்று சொல்வார்கள். பதநீர். பதநீரா இருக்கும் பட்சத்தில் அது அனுமதிக்கப்படும். பதநீர் விற்கலாம். ஆனா கல்லு விற்கக்கூடாது. தென்னங்கல்லோ அல்லது பனங்கல்லோ, தென்னை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய தென்னங்கல்லோ, பனைமரத்திலிருந்து இறக்கக்கூடிய பனங்கல்லோ விற்கக்கூடாது. இதான் அண்டர் செக்ஷன் 4(1)D. 4(1)E மரத்திலிருந்து இறக்கினால், கல்லு இறக்கினாங்கன்னா, அல்லது அப்படி கல் இறக்கப்படுவதை பொறுத்து அதை எங்கேயாவது கொண்டு
ஏதாவது எடுத்து சென்றாலும் சரி, இது எல்லாமே குற்றம் தான் சார். டாப்ஸ் எனி டாடி புடிசிங் ட்ரீ ஆர் பெர்மிட்ஸ் ஆர் சஃபர்ஸ் டு பி டாப்டு. எனி டாடி புடிசிங் ட்ரீ பிலாங்கிங் டு ஹிம் ஆர் இன் ஹிஸ் பொசஷன். இதான் டில சொல்றாங்க. இந்த 4(1)E சொல்றாங்க டிரா ஸ்டாடி, அதாவது கல் இறக்குவது. DRAWS டிராஸ்னா கல் இறக்குவது என்று அர்த்தம். மரத்துல இருந்து கல் இறக்குறாங்கன்னா இங்கிலீஷ்ல டிரா, DRAW டிரா. இன்னொரு அர்த்தம் ஓவியம் வரைவதற்கும் டிரா தான் சொல்லுவாங்க, டிராயிங். DRAWS அப்படின்னா டிரா ஸ்டாடி ஃப்ரம் எனி ட்ரீ அப்படின்னா எந்த மரத்திலிருந்தாவது கல் இறக்கினார்களா, கல் இறக்குவாங்க. தென்னை மரத்திலிருந்து அல்லது பனை மரத்திலிருந்து கல் இறக்குவதுதான் டிரா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒருவருக்கு சொந்தமான தென்னை மரமோ அல்லது பனை மரமோ அதுல இருந்து கல் இறக்குறாங்கன்னு சொன்னா அது குற்றம். அண்டர் செக்ஷன் 4(1) கேபிட்டல் 4(1)F இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆர் ஒர்க்ஸ் இன் எனி டிஸ்டிலரி ஆர் பிரேவரி. ஏனென்று சொன்னால் மது வகையை வந்து தயாரிப்பதற்கோ அல்லது வடிகட்டும் பணியில் வந்து ஈடுபட்டிருந்தாலும் அதை தயாரிக்கும் இந்த மது வகையெல்லாம் வந்து தயாரிப்பதற்கு அல்லது அவற்றை வடிகட்டுவதற்கு இது போன்ற காரியங்களில் யாராவது ஈடுபட்டிருந்தாலும் அல்லது உருவாக்கினாலும் அதுவும் குற்றம். அடுத்தது கல் இறக்குவதோ அல்லது மது வகை அல்லது மதிமயக்கும் மருந்து ஆகியவற்றை தயாரிப்பதற்குரிய சாதனங்களை தம் வசம் வைத்திருந்தாலும், கல் இறக்குறாங்க அல்லது மது வகை தயாரிக்கிறாங்க அல்லது இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய போதை வஸ்து, மதிமயக்கும் மருந்து, இவற்றை தயாரிப்பதற்கான சாதனங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அல்லது அவற்றை பயன்படுத்தினார்களா அல்லது அவற்றை தயாரிப்பதற்கு உரிய வழிமுறைகள் மூலமாக ஏதாவது பயன்படுத்தப்பட்ட பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒரு நபர் தன் உடைமையில் வைத்திருந்தால் அதுவும் குற்றம். அது மட்டுமல்ல, நீங்க விற்பனைக்காக மது வகை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஒரு பாட்டில் அடைச்சு வச்சிருப்பீங்க, புட்டி. ஆங்கிலத்தில் வந்து பாட்டில் என்று சொல்வார்கள், தமிழ்ல புட்டி. ஒரு பாட்டில நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதுவும் குற்றம். இந்த மாநில அரசு வந்து இதன் பொறுத்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையின்படி மதுபானம் தவிர வேற ஏதேனும் அல்லது மதிமயக்கம் செய்கின்ற எந்த ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் வச்சிருக்காங்கன்னா குற்றம் சார். ஏனென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 4(1)I படி செல்ஸ் லிக்கர் ஆர் எனி இன்டாக்சிகேட்டிங் ட்ரக், ஒரு லிக்கரோ ஒரு இன்டாக்சிகேட்டிங் போதை வஸ்துவோ நீங்க வந்து விற்பனை செய்யறீங்கன்னா அது குற்றம். எப்பவுமே சில நேரங்களில் 4(1)Jல வந்து கேஸ் போடுவாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க கோர்ட்டு போயிட்டு எஃப்ஐஆர் பாருங்க, 4(1)J இருக்கும். 4(1)J ஒண்ணுமே இல்ல சார், அந்த கள்ளச்சாராயத்தை இல்ல போதை வஸ்து வந்து கன்சியூம் பண்றது அல்லது வாங்குறது. சில பேர் சாராய பாட்டில் இல்ல பாக்கெட் வாங்கி போவாங்க, சில பேர் குடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இதான் 4(1)Jல கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி 4(1)Kலயும் கேஸ் போடுவாங்க. சில பேர் கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு இடம் விட்டுருப்பாங்க, வீடு விட்டுருப்பாங்க, பில்டிங் விட்டுருப்பாங்க. அப்ப 4(1)Kல கேஸ் போடுவாங்க. அதிகமா கேஸ் பாத்தீங்கன்னா 4(1)Hல எல்லாம் கொஞ்சம் அதிகமான எஃப்ஐஆர் இருக்காது. 4(1)ஸ்மால் ஏல எஃப்ஐஆர் இருக்கும், ஸ்டேஷன் பெயில். அது 4(1)AA அதுவும் பெயிலபிள் அஃபென்சஸ் தான். 4(1)கேபிட்டல் என்றது வந்து நீங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்ல தான் பெயில் வாங்க முடியும். ஆனா அந்த 4(1)Jல சில நேரங்களில் கேஸ் போடுவாங்க, 4(1)Kல கேஸ் போடுவாங்க. 4(1)J பாத்தீங்கன்னா கன்சியூம்ஸ் ஆர் பைஸ் எனி லிக்கர் other such may be specified by the state government by notification in this behalf. இது சம்பந்தமாக மாநில அரசாங்கம் அரசிதழில் நோட்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஒரு மாநில அரசினால் ஒரு அறிவிக்கை மூலம் குறித்துரைக்கப்பட்ட மதுபானம் தவிர வேற ஏதேனும் இந்த மதுபானத்தை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட் பெர்மிட் பண்றாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது நீங்க அதை மீறி செஞ்சீங்கன்னா அது அஃபென்ஸ். இந்த விஷயங்கள் தான் சார் சொல்றாங்க. இதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இதனா ஏபிசிடில இருந்து வரிசையா நம்ம படிச்சுட்டு போறதா அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸே ஆகாதீங்க. அண்டர் செக்ஷன் 4(1)(a), 4(1)AA, 4(1)AAA இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு போச்சு.
ஸ்மால் ஏன்னா 50 லிட்டருக்குள்ள சாராயம், டபுள் ஏன்னா 50 லிட்டர் 100 லிட்டரு, ட்ரிபிள் ஏன்னா 100 லிட்டருக்கு மேல. 4-1 முடிஞ்சு போச்சு. அதுல ஸ்மால் ஏ, டபுள் ஏ, ட்ரிபிள் ஏ முடிஞ்சு போச்சு. 4-1ல பி, கேபிட்டல் பி. அதுல ஏதாவது இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸோ அல்லது லிக்கரோ வச்சிருந்தீங்கன்னா, தயாரிக்கிறீங்கன்னா அது குற்றம். பில வந்து தயாரிப்பு மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா குற்றம். சில கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. அதை மீறி நீங்க வந்து ஒரு கஞ்சா செடியை வந்து நீங்க பயிரிட்டீங்கன்னா அது குற்றம். அல்லது கஞ்சா செடியினுடைய ஏதாவது ஒரு பாகத்தை நீங்க வந்து கலெக்ட் பண்றீங்கன்னா அது குற்றம். கஞ்சா இலையோ அல்லது கஞ்சா செடியில் இருக்கக்கூடிய அதனுடைய விதைகளையோ நீங்க கலெக்ட் பண்ணா குற்றம். இதுதான் சி. சி வந்து கஞ்சா செடி. டி, யாராவது மரத்துல இருந்து கல்லு இறக்குறாங்க, தென்னை மரமோ பனை மரமோ, அது வந்து கல்லு இறக்கி அது நீங்க வந்து நீங்க உங்க வசத்தில் இருக்கும் பட்சத்தில், நீங்க உங்ககிட்ட பொசஷன்ல இருக்கு அப்படி இருந்தா குற்றம். பி வந்து மேனுஃபேக்சர், சி வந்து கஞ்சா செடி, டி வந்து மரத்துல கல்லு இறக்குனா அது நீங்க வச்சிருந்தீங்கன்னா குற்றம். இ பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து அப்படி இறக்குறாங்க கல்லு, அதை பொறுத்து என்று சொன்னால் whether the taps any toddy producing tree or permits of suffers to be tapped and toddy producing tree belonging to him or in his possession. மரம் அவருக்கு சொந்தமான மரமா இருக்கலாம் அல்லது அவருடைய உடைமையில இருக்கலாம் அந்த இறக்கப்பட்ட கல், அப்படி இருந்தாலும் குற்றம். அதான் ஈல சொல்றாங்க. எஃப்ல சொல்றாங்க நீங்க டிஸ்டிலரிஸ் நீங்க வடிகட்டுறீங்க அல்லது அந்த வகையான போதை வஸ்துக்களையோ கலாச்சாரத்தை நீங்க தயாரிக்கிறீங்கன்னு சொன்னா அது குற்றம். பில சொல்லப்பட்ட விஷயங்கள் இங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்றாங்க. இங்க தயாரித்தல், அது மட்டுமல்ல டிஸ்டிலரிஸ் வடிகட்டுறீங்க, பிரிச்சு எடுக்கணும், சாராயத்தை வந்து வடித்து எடுக்க வேண்டும். அதான் பில சொல்லப்படுறதுக்கும் எஃப்ல சொல்லப்படுறதுக்கும் ஒரு விஷயம். எஃப்ல வந்து டிஸ்டிலரிஸ் அதையும் சேர்க்கிறாங்க. ஜி பாத்தீங்கன்னா அப்படி கல்லு இறக்குறாங்க அல்லது மது வகை அல்லது இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ் இருக்கு, போதை வஸ்து இருக்கு, மதிமயக்கும் மருந்து, இதை தயாரிப்பதற்குரிய சாதனங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா குற்றம். அதை பயன்படுத்தினா குற்றம். ஜில பாத்தீங்கன்னா நீங்க சேல் பண்றீங்கன்னா குற்றம். பாட்டில் அடைச்சு நீங்க சேல் பண்றீங்கன்னா அது குற்றம். எச்ல பாத்தீங்கன்னா இவற்றையெல்லாம் விற்பனை பண்றீங்க. ஜில பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக விற்கிறதுக்காக நீங்க பாட்டில்ல புடிச்சு வச்சிருக்கீங்க, பாட்டில்ல அடைத்து வச்சிருக்கீங்க விற்கிறதுக்காக ஜி. ஆனா ஹெச் வந்து சேல் பண்றீங்க, விற்று கொண்டே இருக்கிறீங்க, அது வந்து விற்கிறதுக்காக ரெடியா வச்சிருக்கீங்க, ஒரு பாட்டில் அடைச்சு வச்சிருக்கீங்க ஜில. எச் பொறுத்தவரையிலும் சேல் பண்றீங்க, அப்படி சேல் பண்ணாலும் குற்றம். ஐ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க, அதை தவிர வேற ஏதாவது பண்ணீங்கன்னா அது குற்றம். அதை மதிமயக்கும் அந்த மருந்து இருக்கு பாருங்க, இன்டாக்சிகேட்டட் ட்ரக்ஸ், அதை வந்து நீங்க கன்சியூம் பண்ணாலும் அல்லது வாங்கினாலும் குற்றம். அதுக்கு அடுத்தது இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உதவி புரியுறாங்க பாருங்க, யார் யார் அபட்டரா இருக்காரோ அந்த அபட்டருக்கும் தண்டிக்கப்படுவார். இந்த விஷயங்கள்லாம் செய்வதற்கு யார் யார் அபெட் பண்றாங்களோ அந்த நபரும் தண்டிக்கப்படுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இடத்தினுடைய கட்டடம் அல்லது வீடு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு கொடுப்பாங்க, நீங்க இந்த இடத்துல வச்சு சாராயம் வித்துங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அந்த பிரிமிசஸ் ஒப்படைப்பாங்க. அது மாதிரி ஒப்படைச்சிருந்தாலும் அதுவும் குற்றம். ரொம்ப ஈஸியான விஷயம் சார், கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா உங்க மனசுல அப்படியே நிக்கும். நீங்க தனியா படிச்சீங்கன்னா நிக்காது, ஒன் பை ஒன்னா பார்த்துதான் மனசுல நிக்கும். இப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. இந்த விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்டது இந்த 4-1 தான். இதுல தான் அஃபென்ஸ் பீனல் செக்ஷன். இந்த பீனல் செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்க்கின்ற பொழுது இது கீழ் வருகின்ற எந்த செயலை செய்தாலும் 6 திங்கள் வரை உங்களை வந்து கைது செய்யலாம். 6 திங்கள் வரை அப்படின்னா 6 வாரம் 42 நாள் 42 டேஸ் வரலையும் உங்களை கைது செய்யலாம். அது மட்டுமல்ல இந்த செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ, இந்த 4 கேபிட்டல் ஏ பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் பீயிங் ஃபவுண்ட் இன் எ ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன். ஒரு ஆளை பார்த்தாவே குடிச்சிட்டு இருக்கிறார், ஆளை பார்த்தா தெரியுது, அவன் நடந்து வர நடை, பேசுற பேச்சு, நடை உடை பாவனை பார்த்தாவே தெரியுது, அந்த மாதிரி இருந்தாவே அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ படி அவரை கைது செய்யலாம். 3 மாசம் சிறை தண்டனை அல்லது
ஃபைனை பொறுத்தவரையிலையும் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1000 rupees. 3 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது ஃபைன். அந்த ஃபைனை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரையிலும் போடலாம். 4 கேபிட்டல் ஏவுக்கு மட்டும். அது மட்டுமல்ல, இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சார். ஒன் பை ஒன்னா இதை பார்க்கணும். இந்த கேள்வியை ஏபிபி எக்ஸாம் 2011 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். மிக முக்கியமானது அண்டர் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ. இதுல 41 கேபிட்டல் ஏ ஒன்னு இருக்கு சார். 4 கேபிட்டல் ஏ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் பாக்குறப்ப மதி மயக்கத்துல காணப்படுறான், ஆள் குடிச்சிட்டு வரான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அவனுக்கு 1 மாசம், அவனுக்கு வந்து 3 மாசம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் ஃபைன். அதாவது இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்னும் கூர்மையா பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் இடத்துல வந்து போதை மயக்கத்துல ஒரு ஆள் காணப்படுறான். தனியாருக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த நபருக்கு 21 நாள் வரை சிறை தண்டனை கொடுக்கும் அல்லது 1000 ரூபாய் வரை தண்டம் விதிக்கப்படும், அபராதம் விதிக்கலாம். 3 வாரம் அவருக்கு ஜெயில் தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரையும் ஃபைன். இதான் 4 கேபிட்டல் ஏவில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். 4 கேபிட்டல் ஏவில் 3 திங்கள் வரை, அதாவது 3 வாரம், 21 நாள் அவர் ஜெயில இருக்கலாம் அல்லது 1000 ரூபாய் ஃபைன். 2012 ஏபிபி எக்ஸாம்ல கேட்ட மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு சார் இது. 2012 கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஏபிபி எக்ஸாம் 2012 அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ. 4 போட்டு பிராக்கெட்டுக்குள்ள 1 ஒரு ஐஃபன் கேபிட்டல் ஏ போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதான் 41 கேபிட்டல் ஏ. தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1937 அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ. இந்த ப்ராகிபிஷன் ஆக்ட்னு சொல்றத சுருக்கமா ப்ரோ ஆக்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ரோ ஆக்ட்ல 41 கேபிட்டல் ஏ தான் அதிகமா கேஸ் போடுவாங்க. வேற இந்த கேஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஃபேலிங் அண்டர் கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏஏ, கிளாஸ் ட்ரிபிள் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஹெச், கிளாஸ் ஏ. கிளாஸ் பி உங்களுக்கு தெரியும், தயாரிப்பது. கிளாஸ் ஹெச் உங்களுக்கு தெரியும், இறக்குறது, கல் இறக்குறது. கிளாஸ் ஐ உங்களுக்கு தெரியும், சேல் பண்றது. சார் ரைட். இதை 1 by 1 நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆக்ட் வந்து நீங்க தரவாயினும். இந்த ப்ரோ ஆக்ட்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்க ஈஸியா வந்து எக்ஸாம் எழுதணும். அதுக்காக தான் இது. ஏன்னா செலக்டிவா டிஎன்பிஎஸ்சில வந்து ஏபிபி எக்ஸாம்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நாம செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஓப்பன் ஹவுஸ்க்கு. அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏன் கீழே ஒரு விஷசாராயத்தை விற்கிறார், அதனால குடிக்கிற ஒரு நபர் இறந்து போயிட்டார்னா யார் வித்தாரோ அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்க முடியும். இதான் 41 கேபிட்டல் ஏ, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட். அதுல ஃபர்ஸ்ட் பிரிவுல சொல்றாங்க 41 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, அந்த 1ல இருக்கக்கூடிய உட்பிரிவு இருக்கு பாருங்க, அந்த உட்பிரிவு ஸ்மால் ஏ, டபுள் ஏ, ட்ரிபிள் ஏ அல்லது ஹெச் அல்லது ஐ அல்லது பி, பி ஹெச் ஐ. 41 ஸ்மால் ஏ, டபுள் ஏ, ட்ரிபிள் ஏ. இந்த பி ஹெச் ஐ 41 பி, 41 ஹெச், 41 ஐ, பி ஹெச் ஐ. இது போன்ற குற்றக்கூறுகள் இருக்கு. இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட மது அல்லது போதை வஸ்துக்கள் இதை யாராவது கலந்து குடிச்சாங்களோ அல்லது நுகர்ந்தவருக்கு, அதை குடித்தவருக்கு உயிர் சேதமோ அல்லது கொடுங்காயமோ, கொடுங்காயம் சொன்னா அவரு பார்வை இழந்துருவார். இது போன்ற குற்றம் புரிந்தவருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதனை நுகர்வதால் மரணம் ஏற்பட்டிருந்தால், அந்த கலாச்சாரத்தை குடிச்ச நபர் இறந்து போயிட்டு இருந்தார்னா அவருக்கு ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனைனா உங்களுக்கு தெரியும், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப், அவர் வாழ்நாளில் இயற்கையாக இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய அந்த வாழ்நாள் முழுவதும் அவர் சிறையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் என்று சொன்னால் அது ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் தான். லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் மீன்ஸ் ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட். இரண்டாவது பாயிண்ட், ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஹிஸ் நேச்சுரல்ஸ் லைஃப், அவருடைய வாழ்நாளில் இயற்கையாக எஞ்சி இருக்கக்கூடிய அவ்வளவு நாளும் அவர் சிறையில் இருக்குன்னு அர்த்தம். 25 வயசுல ஒருத்தர் உள்ள போறாருன்னா அவரு 80 வயசு வரை உயிர் வாழுகிற பட்சத்தில் 80 வயது வரை அவர் சிறையில் தான் இருக்க வேண்டும். ஆனா கால்குலேஷன் பர்பஸ்க்காக சொல்லப்பட்டிருக்கு சிஆர்பிஸ்ல 14 days வரை மினிமம் கணக்கில் எடுத்துக்குவாங்க. நீங்க 72ல வந்து
சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, கருண மனு கருண மனு வந்து அந்த மெர்சி பெட்டிஷன பொறுத்தவரையிலயும் டெசெண்டன்ஸ் தான். ஆனா பெரிய பெரிய தலைவர்கள் அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள், இது போன்ற தலைவர்கள் காந்தி மகாத்மா காந்தி பிறந்த நாள், இது போன்ற தலைவர்கள் பிறந்த நாளின் பொழுது சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை அவருடைய நன்னடத்தின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் விடுதலை செய்வாங்க. அப்ப அந்த 14 வருஷம் எல்லாம் கணக்குல எடுத்துவாங்க. லைஃப்ல இருக்காருன்னா, அப்ப அது வந்து லைட்டா என்ன பண்ணும், ஜெயில் மேனுவல் ஆக்ட் ஒண்ணு தனியா இருக்கு. கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான் வச்சிருக்காங்க இந்த 14 இயர்ஸ். அதனால அந்த 14 இயர்ஸ் வச்சு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு நீங்க உங்களால வந்து எந்த ஒரு விடுதலையும் வாங்க முடியாது. அது சிஆர்பிசி கிளாஸ்ல நான் தெளிவா சொல்றேன். சரிங்க. அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ படி ஒரு நபர் கள்ளச்சாராயமோ அல்லது போதை வஸ்துக்களை கன்சியூம் பண்றாரு. அப்படி கன்சியூம் பண்ணப்பட்ட பிறகு அந்த ஆள் இறந்துட்டாருன்னா, அவர் இதை யார் விற்பனை செய்தாரோ அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க முடியும். ஆயுள் தண்டனை என்று சொன்னால் அவருடைய இயற்கையான வாழ்நாள் முழுவதும், மீதம் இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதும் அவர் சிறையில் இருக்க வேண்டும். அந்த ஆயுள் தண்டனைக்கு இன்னொரு அர்த்தம், அது கடும் சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரெசன்மென்ட் தான். அது மட்டுமல்ல, 5000 ரூபாய்க்கு குறையாத அபராதம் ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. 41 கேபிட்டல் ஏல கிளாஸ் 1ல சொல்றாங்க, கிளாஸ் 2ல சொல்றாங்க. வேற விதத்துல பாத்தீங்கன்னா, சில பேர் கள்ளச்சாராயம் குடிச்ச உடனே ஆள் உயிரோட இருக்காரு. ஆனா கண் பார்வை போயிடுச்சு. அப்ப கண் பார்வை போயிட்டாவே நீங்க 320 ஐபிசில பார்த்திருப்பீங்க. 8 வகையான விஷயங்களுக்கு ரிகரஸ் இம்ப்ரெசன்மென்ட். ஏன்னா அது கிரீவியஸ் அக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ணோ ஒரு காதோ அல்லது உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியில ஏதாவது ஒண்ணு டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே அதுல வரும். ஐபிசில கிரீவியஸ் அக்ட்னா என்னன்னு சொல்லு. நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஐபிசில சொல்லப்பட்டிருக்கின்ற நீங்க மருத்துவர் என்பவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கிறாங்க. மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சான்றுகளின் அடிப்படையில் ஒருவருக்கு கொடுங்காயம் விளைவிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்று லாஸ்ட் 2020 டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க சார். முடியும், இதுதான் ஆன்சர். நீங்க ஐபிசில சில விஷயங்கள் சொல்லிருக்கு, 8 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு டாக்டர் வந்து இது கிரீவியஸ் அக்ட் தான் சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா அதுவும் செல்லும். அது கிரீவியஸ் அக்ட் தான். இது தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் லா, தீர்ப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஜட்ஜ்மெண்ட் லா, அது என்னங்க ஜட்ஜ்மெண்ட் லா? ஜட்ஜ்மெண்ட் லா மீன்ஸ் ஒரு தீர்ப்பின் மூலமாக ஒரு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம், அதுவும் அந்த சட்டத்திற்குள் அடங்கும் என்று அர்த்தம். இப்ப கிரீவியஸ் அக்ட்னா என்னன்னு சொல்றாங்க? 8 வகையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. 9வது வகையான விஷயமாக தீர்ப்பின் மூலமாக, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். ஒரு டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுவும் வந்து கிரீவியஸ் அக்ட்டா வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இது கிரீவியஸ் அக்ட் தான் சொல்லிட்டு ஒரு டாக்டர் கொடுக்குற ஒரு சர்டிஃபை பண்றாருன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் சார் ஜட்ஜ்மெண்ட் லா என்று சொல்வார்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக இந்த லா வந்திருக்கிறது. மற்றதெல்லாம் என்ன லா? அது பார்லிமெண்டரி ஆர் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்டமோ அல்லது சட்டமன்றமோ இவைகளால் ஏற்றப்படக்கூடிய சட்டம். ரைட், சரிங்க. அப்போ ஒரு கிரீவியஸ் அக்ட் ஒருத்தருக்கு ஏற்பட்டு போச்சு, அவருக்கு வந்து பார்வை போயிடுச்சு. அவ்வாறு பார்வை போயிட்ட பிறகு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? ஆனா உயிரோட இருக்காரு, கள்ளச்சாராயம் குடிச்சவர் உயிரோட இருக்காரு, ஆனா அவருடைய பார்வை போயிடுச்சு. அப்ப அது கிரீவியஸ் அக்ட். அப்ப கிரீவியஸ் அக்டா இருக்கும் பட்சத்தில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை, 10 வருஷம் இருக்கு. The imprisonment which may extend to 10 years. அது எப்படி இருக்கும்? In the form of rigorous imprisonment. கடும் சிறை தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனையாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, 7000 ரூபாய் வரை ஃபைன் போட முடியும். அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு ஆள் வந்து சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாரு அல்லது போதை வஸ்து உட்கொண்டு இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் கொடுங்க. அது மட்டும் இல்ல, ஃபைனும் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அதே நபருக்கு வந்து ஒரு கண் பார்வை போய்விட்டது அல்லது ஒரு கையோ காலோ வந்து செயல் இருந்து விட்டது, பேரலைசிஸ் மாதிரி இழுத்துக்கிச்சுன்னு வச்சு, அப்ப அது வந்து கிரீவியஸ் அக்ட், அதாவது ரிகரஸ் இம்ப்ரெசன்மென்ட் கொடுங்க, 10 வருஷம் தண்டனை, 7000 ரூபாய் அபராதம். சில பேர் கள்ளச்சாராயம் குடிச்சாங்கன்னா கை கால் இழுத்துக்கும், சில பேருக்கு கண் பார்வை போயிடும். அப்ப அதெல்லாம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரெசன்மென்ட்.
அதுதான் கிரீவியஸ் அர்ட் அது. அப்ப கிரீவியஸ் அர்ட்டா இருக்கும் பட்சத்தில் ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அந்த சிறை எப்படி இருக்குன்னா கடுங்காவல் சிறை தண்டனையா இருக்கும். 7,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்துல அண்டர் செக்ஷன் 38ல இருந்து 52 வரை சொல்லப்பட்டிருக்கின்ற விசாரணை நடைமுறையை விலக்கி சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 38ல இருந்து 52 வரை இந்த சட்டத்துல விசாரணை நடைமுறை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் விசாரிக்கணும். சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். வாரண்ட் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். சாப்டர் நம்பர் 18, சாப்டர் நம்பர் 19, சாப்டர் நம்பர் 20, சாப்டர் நம்பர் 21, சாப்டர் நம்பர் 21A. இதை நீங்க மறக்க கூடாது சார். செஷன்ஸ் ப்ரொசீஜர், வாரண்ட் ப்ரொசீஜர், சம்மன் ப்ரொசீஜர், சம்மரி ப்ரொசீஜர், ப்ளீ பார்கெனிங் 18, 19, 20, 21, 21A. அண்டர் செக்ஷன் 265A ஆரம்பிச்சு 265L முடியும். ப்ளீ பார்கெனிங். இந்த ப்ளீ பார்கெனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். சிஆர்பிஎஸ்ல சாப்டர் நம்பர் 21A 265A ஆரம்பிச்சு 265L முடியும். அதுல 265K வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீ பார்கெனிங்ல ஒருத்தர் கன்ஃபஸ் பண்ணி ஒத்துக்கிறான்னு சொன்னா பிறகு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்ப ப்ளீ பார்கெனிங் பண்றப்ப அவரால் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பின்னாடி சாட்சியமா பயன்படுத்த முடியுமான்றா முடியாது. இதே விஷயங்கள் தான் லோக் அதாலத்துக்கும் பொருந்தும். லோக் அதாலத்துல ஒத்துன்னு இருப்பாரு, ஒரு மணி சூட்டு. லோக் அதாலத்துல வந்து ஒரு செட்டில்மெண்ட் பேசி அதுல ஒத்துக்குவாரு. பிறகு என்னால கட்ட முடியாதுங்க, நான் கேஸ் நடத்துறேன்னு சொல்றாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, லோக் அதாலத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ் பண்டல் வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு, ரெகுலர் கோர்ட்டுக்கு அந்த பண்டல் வந்துடும். அங்க என்ன பண்ணுவாருன்னா, நான் பணம் வாங்கலன்னு சொல்லுவாரு. மணி சூட்ல கடன் வாங்கினவரு ட்ரையல் நடத்துறப்ப நான் பணமே வாங்கலைங்க அவர்கிட்ட, பிளைன்டிஃப் கிட்ட நான் கடன் வாங்கவே இல்லைன்னு சொல்லுவார். அப்ப பிளைன்டிஃப் என்ன சொல்ல, இல்லைங்க லோக் அதாலத்துக்கு இந்த கட்டு அனுப்புனீங்க, லோக் அதாலத்துல அவர் அங்க ஒத்துக்கினாரு, இப்ப ட்ரையல்ல வந்து இங்க வந்து இல்லைன்னு சொல்றாருங்க, அப்ப அங்க ஒத்துக்கினாரு இல்லைங்களா, அதை கொண்டு வந்து நான் வந்து ஒரு எவிடன்ஸா வந்து மார்க் பண்றேன், சாட்சியமா ஏற்றுங்க, அதை டெபாசிஷனா ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதே போலவே சிஆர்பிசில 313 கொஸ்டினிங் பண்ணுவாங்க. அப்ப கொஸ்டினிங் பண்றப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒருவர் வந்து நான் தான் குற்றம் செய்தேன்னு ஒத்துக்கிறாருன்னா அதை பேஸ் பண்ணி அவருக்கு அதை ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொண்டு தண்டனை விதிக்க முடியாது. ப்ளீ பார்கெனிங்கா இருந்தாலும் சரி, லோக் அதாலத்தாக இருந்தாலும் சரி, 313 கொஸ்டினிங்கா இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்டேஜ்லயும் ஒரு அக்யூஸ்ட் வந்து அஃபென்ஸை அட்மிட் பண்றாரு, பிறகு முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அவர் அங்க அட்மிட் பண்ணதை கொண்டு வந்து ஒரு எவிடன்ஸா அதை பயன்படுத்தி அவருக்கு தண்டனை வழங்க முடியுமா என்று சொல்லி பார்த்தால் முடியாது. இதை நீங்க ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அண்டர் செக்ஷன் 38, இந்த 38ல இருந்து தான் சார் இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்குது. இதோட இதை நாம பார்த்து முடிச்சுட்டா இந்த ப்ரோ ஆக்டே முடிஞ்சிடும். அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 4 அதை நீங்க மறக்க கூடாது. கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அரெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, ரெண்டாவது இந்த ட்ரையல் எப்படி நடத்துறது இதை கண்டிப்பாக கேட்பாங்க. இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் ஓவர் ஆயிடும். அண்டர் செக்ஷன் 38 ஆஃப் தி தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1937 ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க, அவர் மீதான நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒருவரை கைது செய்கின்ற பொழுது அவர் மீதான நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த ப்ரொசீஜர் 1 by 1 நம்ம பார்க்கணும். அண்டர் செக்ஷன் 38ல சொல்லப்பட்ட விஷயம் சட்டப்பிரிவு 28, 29, 32 அல்லது 33. அண்டர் செக்ஷன் 28, 29, 32 or 33 இந்த செக்ஷன் கீழே ஒருத்தவரை கைது பண்றாங்க. அப்ப கைது பண்றாங்கன்னு சொன்னா அவரை வந்து பெயில்ல விட்டுருக்காங்க. உடனே அவர் அருகாமையில் உள்ள காவல் நிலையம் அல்லது மதுவிலக்கு அலுவலர் இவர்களிடம் அத்தகைய கைது செய்யப்பட்ட சூழ்நிலை பற்றிய அறிக்கையுடன் அனுப்பி வைக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 28, 29, 32 இந்த பிரிவில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. அவ்வாறு அரெஸ்ட் பண்ணும் பட்சத்தில்
அண்டர் செக்ஷன் 28, 29, 32, 33 படி ஒருத்தர் பெயில வந்துட்டாருன்னு சொன்னா இந்த 4 சட்டப்பிரிவும் பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இத பிணையிலே விட முடியாது. அப்ப பிணையில் விட முடியாத குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அவரை அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது ப்ராகிபிஷன் விங்கிலேயோ கொண்டு போய் ஒப்படைக்கணும். இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், என்ன சூழ்நிலை கைது செய்யப்பட்டார் என்ற ஒரு ரிப்போர்ட். அப்ப அரெஸ்ட் பாருங்க, அண்டர் செக்ஷன் 28, 29, 32, 33 இந்த 4 சட்டப்பிரிவுல ஒருத்தர் வந்து கைது பண்றாங்கன்னா இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சணும். அல்லது ப்ராகிபிஷன் விங் இருப்பாங்க, அமலாக்க பிரிவு, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, அவங்களும் போலீஸ் தான், யூனிஃபார்ம் போட மாட்டாங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும். இதான் அண்டர் செக்ஷன் 38 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 38 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அவருடைய நடைமுறை என்ன, அவருடைய பணிகள் என்ன. காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் என்று சொன்னாலே அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் O ஆஃப் சிஆர்பிசி. சிஆர்பிசில டிஃபைனிங் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 2O. அப்ப யாருங்க அந்த பொறுப்பு அலுவலர்? நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள். நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள் கிடையாது, ஹெட் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே, ஹெட் கான்ஸ்டபிளோ அல்லது அவருக்கு மேல இருக்கக்கூடிய அனைவருமே காவல் நிலைய பொறுப்பு அலுவலர். அண்டர் செக்ஷன் 2O ஆஃப் சிஆர்பிசி 1973. அப்ப அந்த பொறுப்பு அலுவலர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அந்த பொறுப்பு அலுவலர் என்னென்ன செய்வார் பாருங்க. ஒண்ணு, ஒரு சம்மன் போட்டு அவரை வரவழைக்கலாம். அல்லது ஜூரிஸ்டிக்ஷன், எந்த ஜூரிஸ்டிக்ஷனோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ராகிபிஷன் ஆபீசர் கிட்ட அனுப்பி வைக்கலாம், மதுவிலக்கு அலுவலர்கிட்ட அனுப்பி வைக்கலாம் ஆபீசர் கிட்ட, அல்லது போலீஸ் ஆபீசர் கிட்ட அனுப்பி வைக்கலாம். இங்க போயிட்டு நீங்க ஆஜராகணும். இது எதற்காக என்று சொன்னால் அவரை பிணையில் விடுவிக்க வேண்டும், அல்லது பிணை அவர் கொடுக்க மறுக்கிறாருன்னு சொன்னா அந்த நபரை அந்த காவல் அலுவலர் காவல் வைப்பில் அனுப்பி விடுவார். ஐ மீன் ஜுடிஷியல் ரிமாண்ட். போலீஸ் கஸ்டடி. இது போலீஸ் கஸ்டடி வேற, ஜுடிஷியல் கஸ்டடி வேற. பெயில் கேட்கறாங்க, சூரிட்டி கொடுங்கன்றாங்க, சூரிட்டி தர இல்ல, அவரால் முடியல. அப்ப அந்த அரஸ்டட் பர்சன் என்ன பண்ணோம், கோர்ட்ல ஒப்படைச்சு ஆட்டோமேட்டிக்கா அவரை ஜெயில வச்சு வேண்டாம். அதான் ஜுடிஷியல் கஸ்டடி. அண்டர் செக்ஷன் 38 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு விசாரணை செய்ய அதிகாரம் கொண்ட ஒரு காவல் அலுவலர் அல்லது மதுவிலக்கு அதிகாரி இருக்காரு, அவருடைய நடைமுறை என்ன. சரிங்க, இந்த செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 28, 29, 32, 33ல கேஸ் போட்டிருக்காங்க. இல்ல 41 கேபிட்டல் லெவலே கேஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப விசாரணை பண்றக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓ இருக்காரு, அவர் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், வாட் டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் கேன் பி ஃபாலோட் பை த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின் கீழ் அந்த புலன் விசாரணை அதிகாரி எந்தெந்த வகைகளில் விசாரணைகளை செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது. அண்டர் செக்ஷன் 38 சப்செக்ஷன் 3. அண்டர் செக்ஷன் 38 சப்செக்ஷன் 3 படி பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசரோ அல்லது மதுவிலக்கு அலுவலரோ ப்ராகிபிஷன் ஆபீசரோ அவரு யாரை அரெஸ்ட் பண்ணி காவலில் கொண்டு வர இருக்காங்களோ அந்த நபரை ஒண்ணு பிணையில விட்டு இருக்கணும், அத பெயில்ல போங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி பிணையில போனவர் வந்தாருன்னா அந்த போலீஸ் ஆபீசர் அல்லது அந்த ப்ராகிபிஷன் ஆபீசர் பிணையில் போனவர் வந்தவரை அப்படியே கைது செய்திருந்தால், அந்த நபரை வந்து கைது பண்ணியிருந்தா அத்தகைய அலுவலர் அவருக்கு அவசியம் கண்டிப்பா இவரை பிடிச்சி விசாரணை பண்ணணும்னு அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசரோ அல்லது இந்த ப்ராகிபிஷன் ஆபீசரோ நினைத்தால் விசாரணை செய்யலாம். இல்ல விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொன்னா அந்த நபரை என்ன பண்ணலாம், நீங்க வீட்டுக்கு போகணும் விடுவிச்சிடலாம். அல்லது அவரை காவல்ல எடுக்கலாம், இல்ல பிணையில இருக்கலாம். இதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள நீதிமன்ற நீதித்துறை குற்றவியல் நீதித்துறை நடுவரிடம் நீங்க வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லலாம். ஒருத்தர் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணிட்டாரு, அண்டர் செக்ஷன் 28, 29, 32, 33ல அஃபென்ஸ் பண்றாரு. அஃபென்ஸ் பண்ணுவரை எப்படி விசாரிக்கலாம் சொல்லி அண்டர் செக்ஷன் 38ல சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, போலீஸ் ஆபீசரோ இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசரோ பெயில்ல வந்தவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். இல்ல விசாரிக்க தேவையில்லை, நீங்க நேரா கோர்ட்ல போயிட்டு
குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பாக நீங்க இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷம் இத்தனை மணிக்கு நீங்க வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகணும்னு சொல்லலாம். இத ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க 38ல. இது போன்ற விசாரணை செய்கிற அந்த நபர் கைது செய்யப்பட்டு அல்லது கொண்டு வரப்பட்ட அல்லது அத்தகைய அலுவலரிடம் முன்னிலைப்பட்ட அந்த அன்னைக்கே அவருடைய விசாரணை என்ன பண்ணும்? ஸ்டார்ட் பண்ணிடணும். அவர் எப்ப அரெஸ்ட் பண்றாங்களோ அந்த நேரத்திலே அவர் விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியல. அப்ப என்ன சார் செய்யலாம்? நீங்க அண்டர் செக்ஷன் 467, 468 சிஆர்பிசி நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. 41 ஸ்மால் ஏ பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை இருக்குன்னா ஒரு குற்றம் 6 மாதம் வரை தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 6 மாதத்திற்குள்ளாகவே நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடணும். ஒரு நபரால் செய்யப்பட்ட குற்றம் 1 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமான வழக்கை புலன் விசாரணை அதிகாரி 1 வருடத்திற்குள்ளாகவே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடணும். ஒரு நபர் செய்த குற்றம் தண்டிக்கப்படுது 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 3 ஆண்டு காலத்திற்குள்ளாக விசாரணை அதிகாரி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடணும். சார்ஜ் ஷீட் என்று சொன்னாலும் ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொன்னாலும் கேஸ் டைரி என்று சொன்னாலும் 3 ஒன்று தான். அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி கேஸ் டைரி என்றாலும் சார்ஜ் ஷீட் என்றாலும் ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொன்னாலும் ஒன்றுதான். சிஆர்பிசில ஒரே ஒரு இடத்துல தான் சார் சார்ஜ் ஷீட் என்ற வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலயும் ஃபைனல் ரிப்போர்ட் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை போலதான் சரிங்க சார், ஒருத்தர் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணிருக்காரு. அஃபென்ஸ் பண்ணவரு அவர் செய்த அஃபென்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷம் தண்டிக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸா இருக்கு. அப்ப 2 வருஷம் தண்டிக்கக்கூடிய ஒரு செய்த குற்றம் அவரால் செய்யப்பட்ட அந்த குற்றத்தை பொறுத்தவரை அவர் செய்த குற்றத்தை பாத்தீங்கன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 வருஷம் தான் பனிஷ்மெண்ட். ஒரு நபரால் செய்யப்பட்ட குற்றம் அந்த குற்றத்திற்கு தண்டனை 2 ஆண்டுகள் விதிக்கப்படுமாயின் சார்ஜ் ஷீட் எவ்வளவு நாள்ல ஃபைல் பண்ணணும்? இது ஒரு கேள்வி சார். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதர் ஸ்டேட் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்க சார். ஏ என்ற ஒரு நபர் ஒரு குற்றம் பண்றாரு. அந்த அஃபென்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 2 வருஷம் வரையும் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்து விட்டார். ஆகவே 2 ஆண்டு காலம் தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்த ஒரு நபர் அதை பொறுத்து விசாரணை அதிகாரி அந்த வழக்கை எத்தனை வருடங்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகையை அல்லது ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்ய வேண்டும். எனவே 2 வருஷம் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை செய்யறாருன்னா சார்ஜ் ஷீட் வந்து 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஃபைல் பண்ணணும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். நீங்க 468 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா சிஆர்பிசில ஒருத்தர் செஞ்ச குற்றம் 2 வருஷம் தான் தண்டனை தர முடியும். அப்ப 2 வருஷம் தான் தண்டனை தரக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எத்தனை வருஷத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க கோர்ட்ல? 3 ஆண்டுகளுக்குள்ளாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டும். அததான் இங்கே சொல்றாங்க. இங்க ப்ரொவிசோல சொல்றாங்க. இந்த ஆக்ட்ல தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1937ல ப்ரொவிசோல சொல்றாங்க. ஒரு நபரை கொண்டு வராங்க, அங்க முன்னிலைப்படுத்துறாங்க. முன்னிலைப்படுத்த அந்த டைமிங்ல இருந்தே வந்து இவரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற எல்லா வேலையும் பார்க்கணும். இவரு 161 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பார்வை மகசர், வரைபட மகசர், சீசர் மகசர்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணிடணும். அவரு இது எல்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளாக ஸ்டிபுலேட்டட் வித்தின் எ ஸ்டிபுலேட்டட் பீரியட்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து இதெல்லாம் தயார் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண முடியல. அதன் பின்னிட்டு இதுக்கு சுப்பீரியர் யாரோ அங்க ஒப்படைச்சிட வேண்டியதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது சார். இது அவ்வளவு முக்கியம் கிடையாது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போதும். Now we are moving under section 39. செக்ஷன் 39 படி ஒருத்தர் கைது பண்றாங்கன்னா அவரை வந்து பெயில்ல விட்டுடலாம். எந்தெந்த செக்ஷன் படி? அண்டர் செக்ஷன் 28, 29, 28, 29 படி ஒரு நபரை கைது பண்றாங்க. இந்த 28, 29 படி அதிகாரம் வழங்கப்பட்ட அலுவலர் யாரோ ஒரு நபரை கைது பண்றாங்கன்னா அவர் காவல் நிலைய பொறுப்பில் உள்ள ஒரு அலுவலரிடமோ அல்லது மதுவிலக்கு ஆபீசர் மதுவிலக்கு அலுவலரிடமோ இவங்க முன்னாடி அண்டர் செக்ஷன் 38 படி கைது செய்யப்பட்ட நபர் கொண்டு வரப்பட்டார் எனில் அந்த நபரை போலீஸ் ஆபீசரோ அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசரோ அல்லது ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பாக கொண்டு வரப்பட்டாலும் போதுமான ஜாமீன் கொடுத்தாருன்னா சூரிட்டி கொடுத்தாருன்னா அவர் வந்து விடுதலை பண்ணிடணும். ஐ மீன் ஜாமீன்ல விட்டுணும். அண்டர் செக்ஷன் 39 என்ன சொல்றாங்கன்னா இந்த மதுவிலக்கு சட்டம் பிரிவு 28 படியோ 29 படியோ ஒருத்தர் வந்து குற்றம் பண்றாரு. அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வரப்ப போலீஸ் ஆபீசரை விட்டுடலாம்.
போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுடலாம். 2 பேர் ஜாமீன்தார் இருந்தாங்கன்னா போலீஸ் ஆபீசர் ஜாமீன்தார் எழுதி வாங்கினா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடலாம். அப்படிலாம் மதுவிலக்கு ஆபீசர் கிட்ட கொண்டு வராங்க, ப்ராகிபிஷன் விங்கு கிட்ட. அப்ப ப்ராகிபிஷன் ஆபீசர் என்ன பண்ணலாம், 2 ஜாமீன்தாரை எழுதி வாங்கி 2 ஜாமீன்தாரை கேட்டு 2 ஜாமீன்தாரை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அந்த அக்யூஸ்ட வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அல்லது அண்டர் செக்ஷன் 28, 29 படி குற்றம் செய்த ஒரு நபரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஜேஎம் கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்ப ஜேஎம் என்ன பண்ணலாம்னா 2 சூரிட்டிக்கை வாங்கிட்டு அவரை பிணையில் விட்டு விடலாம். இதைத்தான் அண்டர் செக்ஷன் 39 சொல்லுது. செக்ஷன் 39ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, கைதுக்குள்ளான நபரை பிணையில் விடுதல், பிணையில் விடுவித்தல் பற்றி சொல்றாங்க. பெயில்ல விடுறத பத்தி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 39ல. அப்ப யார கைது பண்ணுவாங்க, என்ன குற்றம் பண்ணுவாங்க? இதே சட்டத்துல பிரிவு 28 கீழ் ஒரு குற்றத்தை செய்திருந்தாலோ அல்லது பிரிவு 29 கீழ் ஒரு குற்றத்தை செய்யப்பட்ட ஒரு நபரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வராங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, 2 ஜாமீன்தார் வாங்கிட்டு 2 ஜாமீன்தார் இருக்காங்களா, இருக்காங்க, அப்பனா ஜாமீன்தார் கைது போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட பெயில் அனுப்பிடலாம். இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசர் கிட்ட கூட்டு போறாங்க, ப்ராகிபிஷன் ஆபீசர் என்ன பண்ணுவாரு, அவரு 2 ஜாமீன்தார் வாங்கிட்டு அவரை அனுப்பிடலாம். இல்லைங்க அவர் கோர்ட்டுக்கே கூட்டு போய் ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, 2 சூரிட்டி இருக்காங்கன்னா கேட்பாரு. 2 சூரிட்டி இருந்தாங்கன்னா 2 சூரிட்டி எழுதி பாண்ட் எழுதி வாங்கிக்கின்னு அந்த அக்யூஸ்ட பெயில்ல விட்டுருவாங்க. இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 39. இந்த 39ல அரஸ்டட் பர்சன் வந்து பெயில்ல விடுறத பத்தி சொல்றாங்க. அப்படி பெயில்ல விடுறான்னா அந்த நபர் எந்த செக்ஷன் கீழே குற்றம் பண்ணியிருக்கணும், அண்டர் செக்ஷன் 28, 29 கீழே குற்றம் பண்ணியிருந்தாதான் செக்ஷன் 39 கீழே அவர் பெயில் கிடைக்கும். அண்டர் செக்ஷன் 28, அண்டர் செக்ஷன் 29 கீழ் ஒருவர் குற்றம் செய்திருந்தால்தான் செக்ஷன் 39 படி அவருக்கு பெயில் கிடைக்கும். அது பெயிலபிள் அஃபென்ஸ். செக்ஷன் 40 ஒரு அஃபென்ஸ் பண்றாரு, அஃபென்ஸ் பண்ணிட்டவர் ஒரு தப்பு பண்றாரு, சாராயம் விற்கிறாரு இல்ல குடிக்கிறாரு, போதை மருந்து விற்கிறாரு அல்லது கஞ்சா பயிர் செய்யறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு, கடத்துறாரு, விற்பனை செய்யறாரு, இறக்குமதி ஏற்றுமதி ஏதோ ஒண்ணு பண்றாரு, தயாரிக்கிறாரு, ஏதோ செய்யறாரு, இல்ல அவர் வச்சிட்டு இருக்காரு. இது போன்ற குற்றம் பண்ண ஒரு நபர் அவர் ஒரு பாண்ட் எழுதி கொடுக்கிறார், 2 சூரிட்டியும் கொடுக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்னா அவரை பெயில்ல விட்டுடலாம். ஒரு நபரை பிணையில வந்து விடுறதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசரோ இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசரோ இவரை வந்து பெயில்ல விட்டா இது சரியா வருமா, இது முறையானதானா, அவர் கொடுக்கிற ஜாமீனோ சூரிட்டியோ கரெக்டா பொருந்தி வருமா, இதையெல்லாம் இந்த போலீஸ் ஆபீசர் அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, கருதுவாங்க. இவரை பெயில் அனுப்பலாமா வேண்டாமா, இது சரிபட்டு வருமா வராதா, வெளியில விட்டா அவன் மீண்டும் போய் சாராயம் விற்பானா விற்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க யோசிப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம் அந்த போலீஸ் ஆபீசர், சார் 2 சூரிட்டி கொடுங்க, 2 பெயில் பாண்ட் எழுதி கொடுக்கணும், 2 ஜாமீன்தார் கொடுங்கன்னு பிணையாட்களுக்கு கேட்கலாம், 2 சூரிட்டி கேட்கலாம். ஒரு சூரிட்டி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வயலேட் பண்றாங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு பெயில் கொடுக்குறாங்க. அப்படி பெயில் வழங்குறப்ப என்ன பண்ணாங்க, அண்டர் செக்ஷன் 437 438 இல்ல 439 ஒருத்தர் பெயில் கிடைக்குது. அப்ப அந்த பெயில் கொடுக்கின்ற பொழுது பெயில்ல சொல்லப்பட்ட நிபந்தனை எல்லாம் ஒருத்தர் வயலேட் பண்றாருன்னு சொன்னா he can be prosecuted. சரிங்க, இதத்தான் பி.கே. ஷாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு பிணையில் செல்லுகின்ற நபர் அந்த பிணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் அவரை கைது செய்யலாம். ரைட். இங்க என்ன சொல்றாங்கன்னா அண்டர் செக்ஷன் 14 படி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அப்ப போலீஸ் ஆபீசரோ இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசர் நினைக்கிறாரு, சரி நீங்க பெயில்ல போலாம், ஆனா 2 சூரிட்டி கொடுன்னு கேட்கிறாரு. கண்டிப்பா சூரிட்டி கொடுக்க வேண்டும். அந்த சூரிட்டி வந்து என்ன பண்ணா பெயில் பாண்ட் எழுதி கொடுப்பாங்க. அப்ப அந்த பெயில் பாண்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்ப யாரு வந்து இந்த சூரிட்டி வாங்கலாம், ஒண்ணு போலீஸே 2 சூரிட்டி வாங்கின்னு அந்த குற்றம் பண்ண கலாச்சாரம் வித்த நபரை அனுப்பிடலாம், பெயில்ல போங்கன்னு சொல்லலாம். அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசர் அனுப்பி விட்டுடலாம். அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு வராங்க, அவரும் 2 சூரிட்டி வாங்கிட்டு பெயில் பாண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடலாம். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க. அப்படி வந்து ஒருத்தர் வந்து பிணையில போறாரு, பெயில்ல போறாரு, அப்ப அவருக்கு வந்து சூரிட்டியோ யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா என்ன சார் செய்யலாம், இந்த நேரத்துல சில மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓன் பாண்ட்ல ஓன் பெயில்ல விடுவாங்க. சில நேரங்கள்ல
எந்த ஒரு சொந்த பந்தமும், எந்த ஒரு பழக்கவழக்கமும் இல்லாத ஒரு அனாதையோ யாரோ ஒருத்தங்க ஒரு கேஸ்ல மாட்றாங்க. இந்த ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல அவங்க பேர்ல கேஸ் போட்டு கொண்டு வராங்க. அவருக்கு வந்து சொந்த பந்தம் யாருமே இல்ல. யாரும் வந்து ஜாமீன் குடுக்க முன் வரல. ஷூரிட்டி யாருமே வரல. பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி குடுக்க யாருமே வரல. அப்ப என்ன செய்யலாம்? அந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் நினைத்தால் ஓன் பாண்ட்ல அனுப்பிடலாம். சப்செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 40 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. ஒரு உள்ளூர் பகுதிக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய உறுதிமொழி இந்த ஏரியால தான் இருக்கணும். அதுக்கு என்ன படிவமோ அந்த படிவத்தில் இருக்க வேண்டும். அந்த ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம்ஸ பற்றி பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம் தமிழக அரசு அவங்கள பிணையில வேணா இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு ப்ராகிபிஷன் விங்கிலயும் கரெக்ட்டா பெயில் பாண்டுக்குன்னு தனியா ஒரு 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 அடிக்கட்ட ஒரு புக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. நல்ல சின்னதா இருக்கும் அது. அதுல தான் சூரிட்டி வந்தாலும் சூரிட்டி கிட்ட கையெழுத்து எழுதி கையெழுத்து நேம், அட்ரஸ், அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதான் பெயில் பாண்ட். அதெல்லாம் பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம். அதுல அவற்றை எல்லாவற்றையும் குறிப்பிட வேண்டும். அந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அண்டர் செக்ஷன் 41 செக்ஷன் 13 நாம ஏற்கனவே பார்த்தோம். பிரிவு 28, 29 குற்றம் செய்யப்பட்ட ஒரு நபர் வரும் பட்சத்துல அவர் என்ன பண்ணலாம்? போலீஸ் ஆபீசரோ இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசரோ 2 சூரிட்டிய வாங்கிட்டு பெயில்ல விட்டுடலாம். அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2 சூரிட்டிய எழுதி கொடுங்க, பெயில் பாண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பெயில்ல விட்டுடலாம். செக்ஷன் 14 படி பாத்தீங்கன்னா ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்கன்னா போலீஸ் ஆபீசரோ இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசரோ என்ன பண்ணலாம்? 2 சூரிட்டிய வாங்கிட்டு அவரை பெயில் அனுப்பிடலாம். அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? 2 சூரிட்டிய பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அவரை பெயில் அனுப்பிடலாம். அண்டர் செக்ஷன் 41 அப்படி பிணையில விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணும்? ப்ராகிபிஷன் ஆபீசர் முன்னாடி அவருக்கு விசாரணைக்கு எப்பொழுது தேவைப்படுதோ அப்ப அவர் வந்து ஆஜராகணும். ஒரு போலீஸ் ஆபீசரோ இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசரோ அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அவர் முன்னாடி வந்து இவரு முன்னிலையாக வேண்டும். வந்து ஆஜராகணும். அப்படின்னு சொல்லி ஒரு பெயில் கண்டிஷன்ல விட்டுடுறாங்க. அப்படிப்பட்ட நபர் அந்த கண்டிஷன் அடிப்படையில இவர் வந்து போலீஸ் ஆபீசர் முன்னாடியோ அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசர் முன்னாடியோ அல்லது ஒரு நீதித்துறை நடுவர் முன்பாகவோ இவர் ஆஜராகவில்லை. பெயில்ல போன அந்த அக்யூஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம்? யார் சூரிட்டி போட்டாங்களோ அந்த சூரிட்டி ஆக்ஷன் எடுக்கலாம். 2வது அந்த அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு தனியா விசாரணை செய்யலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 41. அப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணல. அண்டர் செக்ஷன் 41ல ஒருத்தர் பெயில்ல போறாரு. பெயில்ல போன பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விதிக்கிறாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? சூரிட்டி ஆக்ஷன் எடுத்துடலாம். இந்த சூரிட்டி ஆக்ஷன் வந்து எடுத்து அவர் மீது வந்து ஃபைன் போடலாம். ஃபைன் போடலாம். ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே பெயில்ல தான் போயிருக்காரு. அப்ப பெயில்ல போறாருன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விதிக்கிறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவர் வந்து ஒபே பண்ணல, வயலேட் பண்ணிட்டாரு. அப்ப சூரிட்டி ஆக்ஷன் எடுக்கலாம். அதே சமயத்துல பெயில்ல போனார் பாருங்க அக்யூஸ்ட். அவருக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ. இந்த 41 கேபிட்டல் ஏ வந்து ஏற்கனவே வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்தாவே குடிச்சிட்டு வந்து திரியிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ணலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இல்ல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 41 ஏவ்ல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. அவருக்கு மருத்துவ சர்டிபிகேட் வாங்கணும். இவர் குடிச்சிட்டு இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போயிட்டு டாக்டர் கிட்ட காட்டி, அதாவது ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் பதிவு பெற்ற மருத்துவ அலுவலரிடம் சென்று அவர் வந்து அவருடைய யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இவர் எந்த அளவுக்கு குடிச்சிருக்காரு அதுல தெரிஞ்சிடும். அவரு அந்த மாதிரி செக் பண்ணும். அண்டர் செக்ஷன் 41 ஏவ்ல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, அவ்வாறு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, கள்ளச்சாராயம் விற்றாங்க, போதை வஸ்துக்களை விற்றாங்க, கஞ்சா விற்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கொண்டு வரப்பட்ட நபர் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மாநில அரசினுடைய அதிகாரம் பெற்ற ஒரு பெண் மருத்துவர் தான் அவரை வந்து சோதனை செய்யணும். அது மட்டும் இல்ல சப்செக்ஷன் 4ல வந்து அப்ப டெஸ்ட் பரிசோதனை பண்றாங்க. பரிசோதனை பண்ணுகின்ற பொழுது அந்த பரிசோதனைக்கு அந்த அக்யூஸ்ட் கோஆபரேட் பண்ணணும். இதுதான் சப்செக்ஷன் 4. சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, அப்படி சோதனை செய்யப்படுவதற்கு அவர் உடன்பட மறுத்தால் அல்லது என்னால டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் அந்த அக்யூஸ்ட் சொல்றான். டாக்டர் கூட்டு போறாங்க, என்னால எதுக்கு டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் எஜிடேட் பண்றான், பிரச்சனை பண்றான். அப்ப அவர் என்ன செய்யலாம்னா, அவரை மெடிக்கல் டெஸ்டுக்கு உட்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் எடுக்கணும். அனைத்து வழிவகைனா என்ன?
minimum forces can be used. Under section 41 subsection 5ல ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க. அவர் வந்து அங்க கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாரு. அவர் கோஆபரேட் பண்ணுவதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கோ அவற்றை எல்லாம் கையாளலாம். சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க. அதுல 41A சப்செக்ஷன் 6ல இந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட மறுக்கும் நபர் அவர் அழைச்சிட்டு போறாங்க, அவர் தடுக்கிறார். அப்ப இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 186 கீழ் அது ஒரு குற்றம். அண்டர் செக்ஷன் 186 படி அது ஒரு அஃபென்ஸ். இவர் ஏற்கனவே கள்ளச்சாராயமே கஞ்சாவை வித்தாரு, போதை மருந்துகள் வஸ்துக்கள் வித்தாருன்னு சொல்லி தான் அவர் மேல கேஸ் போட்டு கூட்டு போறாங்க. டாக்டர்கிட்ட செக் பண்ண போறாங்க. அங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு. அப்ப அவரு அது ஒரு அஃபென்ஸ் ஆயிடுது. அப்ப அவர் பேர்ல எந்த செக்ஷன்ல கேஸ் பண்ண முடியும்? அண்டர் செக்ஷன் 186 ஐபிசி படி அவர் பேர்ல கேஸ் பண்ண முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 41A சப்செக்ஷன் 6ல சொல்லப்பட்ட விஷயம். சப்செக்ஷன் 7ல பாத்தீங்கன்னா 41O படியும் அதுவும் ஒரு குற்றம். இந்த ப்ராகிபிஷன் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 41O படி அதுவும் ஒரு குற்றம். சப்செக்ஷன் 8 பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் தான் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. இவர் உடம்புல வந்து இந்த அளவுக்கு குடிச்சிருக்காரு, உடம்புல வந்து இந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் ஒரு ஆவணம். அதில் சொல்லப்பட்ட விவரங்கள் பற்றிய சாட்சியமாக இந்த சட்டத்தின் கீழ் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 272 முதல் 276 வரை மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைக்கு பயன்படுத்தலாம். 272 இருந்து 276 வரை ஐபிசி எவிடன்ஸ் எடுக்கிறேன் இல்லைங்களா, சாட்சியமா கொண்டு வர பாருங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லைங்களா, இவர் இந்த அளவுக்கு குடிச்சிருக்காரு தான், இவரை டெஸ்ட் பண்ணாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாம். தட் சர்டிஃபிகேட் which was issued by registered medical practitioner, and that certificate has to be used as an evidence before court of law. Under section 41B, the 41B பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம். இந்த 41Bல தான் கள்ளச்சாராயம் சொல்லி presumption presume பண்ணுவாங்க, அனுமானிப்பாங்க. இவர் உட்கொண்டது கள்ளச்சாராயம் தான், இவர் குடிச்சது கள்ளச்சாராயம் தான் அப்படின்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 41Bல சொல்றாங்க. ஆக 41O சொல்லப்பட்டிருக்கிற தண்டிக்கத்தக்க ஒரு குற்றத்தை விசாரணையை, ஒரு குற்ற வழக்கு விசாரணையில ஒரு நபர் மது வகையோ அல்லது போதை மருந்து உட்கொண்டிருப்பதாக மெய்ப்பிக்கப்பட்டால், அவரை வந்து இவர் குடிச்சிருக்காருன்னு சொல்லி உறுதி செய்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. உறுதி செய்யல, உறுதி செய்யாத பட்சத்தில் அது போன்ற அத்தகைய மது வகை அல்லது போதை மருந்து இது எல்லாமே கள்ள மது வகை என்றே அர்த்தம். டாக்டர் டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட்ல வந்து இது பீரா, பிராந்தியா, விஸ்கியா, ரம்மா அல்லது எல்எஸ்டி மாத்திரையா, போதை ஊசியா அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியலன்னா அதுதான் சார் கள்ளச்சாராயம். இதுதான் பிரசம்ஷன். டாக்டர் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சப்செக்ஷன் 8 படி அண்டர் செக்ஷன் 41A சப்செக்ஷன் 8 படி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றாங்க. அப்படி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றாங்கன்னா ஐபிசி பிரிவு 272 இருந்து 276 வரை சொல்லப்பட்டிருக்கின்ற நடைமுறைகள் படி அவற்றை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க சப்செக்ஷன் 8. இப்போ 41Bல என்ன சொல்றாங்கன்னா, எது சார் கள்ள சாராயம், அதை எப்படி நாம அனுமானிக்கிறது, எப்படி நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதான் 41Bல சொல்றாங்க. இது மாதிரி நபரை கொண்டு போய் டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட்ல வந்து எதுன்னே கண்டுபிடிக்க முடியல. எதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா அதுதான் கள்ளச்சாராயம். இதான் 41B. கள்ளச்சாராயம்னா 41B. அண்டர் செக்ஷன் 42 இந்த சாட்சிகளை வந்து முன்னிலைப்படுத்துது சார். சாட்சிகளை போலீஸ் ஆபீசர் முன்னாடியோ அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசர் முன்னாடியோ அவங்களை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இவர் வந்து கள்ளச்சாராயம் வித்தாருங்க, கஞ்சா வித்தாருங்க, போதை வஸ்துகள் வித்தாருங்க. அப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றப்ப நான் தான் கண்ணால பார்த்தேன். ஐ விட்னஸ் இருப்பாங்க, ரெடிமேட் விட்னஸ் இருப்பாங்க, ஸ்டாக் விட்னஸ் இருப்பாங்க, சர்க்கம்ஸ்டன்ஷியல் விட்னஸ் இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் விட்னஸ் இருப்பாங்க, சான்ஸ் விட்னஸ் இருப்பாங்க. இப்படி நிறைய விட்னஸ் இருக்காங்க. அந்த விட்னஸ் வந்து சாட்சி சொல்ற மாதிரி. அப்ப 38வது பிரிவுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள், அந்த விசாரணையை போலீஸ் ஆபீசர் அப்படி இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசர் அதுதான் என்ன பண்ணும், அவர் கண்டக்ட் பண்ணுவாரு. அதுக்கான ஆவணங்களை ஏதாவது முன்னிலைப்படுத்துறாங்கன்னா அந்த ஆவணங்களையும் பரிசீலனை பண்ணும். இதுக்கு என்ன பண்ணும், யார் யாரு சாட்சி இருக்காங்களோ அந்த சாட்சிகளுக்கு என்ன பண்ணும், சம்மன் அனுப்பணும். செக்ஷன் 42 படி சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்பணும்.
எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்ப்பாங்க. எஃப்ஐஆர்ல இருந்து 161 ஸ்டேட்மென்ட்ல கன்ஃபெஷன்ல இருந்து பார்வை மகசர், வரைபட மகசர், சீசர் மகசர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு சம்மன் அனுப்புவாங்க. 42 படி சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்புதல். சிஆர்பிசில 61ல சம்மன் அனுப்புவாங்க. இந்த ஆக்ட்ல 42 படி சம்மன் அனுப்புறாங்க. 42 படி. இதுல ஒரு ப்ரொவிசோ கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரொவிசோல என்னன்னா, அந்த நபர் அவர் மேற்கொள்ள வேண்டிய பயணத்தினுடைய தூரம் என்ன 10 மைலுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, ரயில் மூலமாக அந்த நபர் மேற்கொள்ள வேண்டிய பயணத்தின் தூரம் 10 மைலுக்கு தூரமா இருக்கு. 10 மைலுக்கு அப்பால இருக்கு. 10 மைலுக்கு அதிகமாகவும், ரயில் மூலமாக பார்த்தீங்கன்னா 50 மைல்களுக்கு அதிகமாகவும், அல்லது மாநில அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட அத்தகைய வரம்புக்கு அதிகமாகவும் இருந்தால், அத்தகைய நபருக்கு அந்த அலுவலர் அத்தகைய அழைப்பாணையை அனுப்பக்கூடாது. இது சிம்பிளா சொன்னா இதுல ப்ரொவிசோ சொல்றாங்க. செக்ஷன் 42 ப்ராகிபிஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சாட்சிக்கு சம்மன் அனுப்புன்னு சொல்றாங்க. இதுல ப்ரொவிசோல என்ன சொல்றாங்கன்னா, பயண தூரம் பாத்தீங்கன்னா 10 மைலுக்கு அப்பால இருக்காருன்னா, அவருக்கு 10 மைலுக்கு அந்தாண்ட இருக்காரு. அப்ப அவருக்கு சம்மன் அனுப்பாதீங்க. இத ரயில் மூலமா ஒரு ஆள் வரணும். ஒரு இடத்துல இருந்து கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரணும். 50 மைலுக்கு அந்தாண்ட இருக்காரு. அப்ப அவருக்கு நீங்க சம்மன் அனுப்பாதீங்க. இதான் அண்டர் செக்ஷன் 42. 42ல சம்மன் அனுப்புறத பத்தி சொல்றாங்க. ப்ரொவிசோல வந்து சாதாரணமா பார்த்தா 10 மைலுக்கு தூரமா அப்பால் இருந்தால் சம்மன் அனுப்பாதீங்க. ரயில் மூலமா வரக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் 50 மைலுக்கு அப்பால இருந்தா சம்மன் அனுப்பாதீங்க. இதான் அண்டர் செக்ஷன் 42. செக்ஷன் 43. செக்ஷன் 43ல பாத்தீங்கன்னா, இந்த சம்மனுடைய வரையறைகள் எப்படி இருக்கணும்? ஒரு சம்மன்னா எப்படி இருக்கணும்? அந்த சம்மன்ல என்ன இருக்கணும்? யார் சம்மன் அனுப்புறாரோ அவருடைய கையெழுத்து இருக்கணும், தேதி இருக்கணும், சீல் இருக்கணும். யாருக்கு அனுப்புறார்? எந்த சாட்சி? அவருடைய பெயர், முகவரி எல்லாம் இருக்கணும். சம்மன் வந்து டூப்ளிகேட் 2ஆ இருக்கும். ஒரிஜினல் 1, டூப்ளிகேட் 1 இருக்கும். டூப்ளிகேட்ல கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் வந்து அந்த சாட்சி கிட்ட கொடுத்துருவாங்க. அதுல வந்து சம்மன்ல வந்து விளக்கம் தெளிவாக குறிப்பிடப்பட்டது. யார் முன்னிலை? எந்த ஆபீசர்? போலீஸ் முன்னிலையா? அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசரா? அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா? இந்த 3 ஆபீசர் முன்னாடி யார் முன்னிலையில வந்து நீங்க ஆஜராகணும்னு சொல்லி சம்மன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கணும். இதான் அண்டர் செக்ஷன் 43. செக்ஷன் 44. 42ல சம்மன் அனுப்புறோம். 43ல அந்த சம்மன் இந்தந்த விஷயங்களை தெளிவா சொல்லப்பட்டிருக்கணும். 44ல சாட்சியை விசாரிக்கிறோம். அப்படி சம்மன் அனுப்பப்பட்ட நபர்கள் என்ன பண்றோம்? சாட்சியை நம்ம விசாரிக்கிறோம். அவர் வந்து முன்னிலை ஆவறார். அப்ப அவரை விசாரிக்கணும். 45ல அண்டர் செக்ஷன் 45ல சாட்சிகள் வந்து சில நேரங்கள்ல ஆஜராக வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு நோய் இருக்கு. வேற காரணங்கள். அப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள சம்மன் போட்டு வரவழைப்பது முறையல்ல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரையிலும் 16 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்க கூடாது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனும் கூப்பிட்டு விசாரிக்க கூடாது. ஆனா இங்க அண்டர் செக்ஷன் 45ல சொல்றாங்க, சாட்சிகள் முன்னிலை ஆவதை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்புறதுக்கு பதிலா என்ன செய்யலாம்? அப்ப அந்த போலீஸ் ஆபீசரோ அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசரோ நேர்ல போகணும் அந்த சாட்சி வீட்டுக்கு. நேர்ல போயிட்டு வீட்லயே போயிட்டு என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்து பதில வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டர் செக்ஷன் 310 சிஆர்பிசியின் படி ஒருத்தர் உடம்பு சரியில்லை, சாட்சி இருக்காரு, சம்மன் போட்டாலும் அவர் வர முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அந்த போலீஸ் ஆபீசரோ அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசரோ அந்த சாட்சியினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட கேள்விகளை கேட்டு அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 45. அண்டர் செக்ஷன் 46. சந்தேகத்துக்கு இடமா சில பேர் இருப்பான். சஸ்பீசியஸ் விட்னஸஸ் இருப்பான். அவனுக்கு அழைப்பானை அனுப்பணும். அப்ப போலீஸ் ஆபீசரோ அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசரோ மதுவிலக்கு அலுவலரோ அவருடைய அதிகாரங்கள் என்ன? அந்த நபர் வந்து ஒரு குற்றம் புரிந்தார் என்று சந்தேகம் கொள்வதற்கு தகுந்த காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த காரணத்தை எழுத்து வடிவில் பதிவு செய்து கொண்டு அந்த நபர் வந்து நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் கொடுத்துடலாம். அவ்வாறு சம்மன் கொடுத்த பிறகு அந்த நபர் வந்து ஆஜராகிறார்னா அண்டர் செக்ஷன் 3845 படி அந்த நடைமுறையை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் செக்ஷன் 46. செக்ஷன் 47. இப்ப சாட்சிகளை முன்னிலை அவருக்கு குற்றவியல் நீதிமன்றங்களுடைய சட்டங்கள் எல்லாமே இதுக்கு பொருந்தும். அப்ப குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் இதுக்கு பொருந்தும்.
செக்ஷன் 47. செக்ஷன் 48. ஒரு போலீஸ் ஆபீசரோ இல்ல ப்ராகிபிஷன் ஆபீசரோ மதுவிலக்கு அலுவலரோ அவர்களுக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் ஆள் வரையுள்ள தகுதி வாய்ந்த குற்றவியல் இந்த போலீஸ் ஆபீசரோ அல்லது ப்ராகிபிஷன் ஆபீசரோ இவங்க கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா இவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்ல ஒரு காம்பிடன்ட் மேஜிஸ்ட்ரேட் இருப்பார், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு தகுதி வாய்ந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர். அவருக்கு இதை பற்றி எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்தாக வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 48. ஏன்னா முதல் தகவல் அறிக்கை, சீசர் மகசர், பார்வை மகசர், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அரெஸ்ட் கார்டு, அரெஸ்ட் மெமோ, பெயில விட்டுருந்தா அதையும் எல்லாத்தையும் சேர்த்து குற்றவியல் நடுவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இது எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பிடணும். யார் குற்றம் சாட்டப்பட்ட நபர்னா அவர் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, அவர் என்ன வகையான குற்றம் செய்திருக்கார், அதை பற்றி அறிந்த நபர்கள், சாட்சிகளுக்கான சாட்சிகள், அதற்கான அறிக்கைகள் அவசியமா இருக்கும் பட்சத்துல சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த ப்ராகிபிஷன் ஆக்ட்ல ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ டைம் ஆயிட்டே இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ட்ரையல் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக்ஷன் 49. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து சாட்சிகளை முன்னிலைப்படுத்துவதற்கான காவல் மற்றும் மதுவிலக்கு அலுவலருடைய அதிகாரங்கள். ஒரு ஜேஎம் கோர்ட்ல சாட்சியை கொண்டு போய் நிறுத்தணும். அப்ப போலீஸ் ஆபீசருக்கும் ப்ராகிபிஷன் ஆபீசருக்கும் உள்ள அதிகாரங்கள், பவர்ஸ் என்ன, அதை பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 50. கைது பண்ணப்பட்ட பிறகு என்ன நடவடிக்கை, 24 மணி நேரத்தில் அவர் கொண்டு வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். அண்டர் செக்ஷன் 50 படி ஒருத்தர் கைது செய்யறாங்க, கைது செய்த பிறகு 24 மணி நேரத்துக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒப்படைக்கணும். இதான் அண்டர் செக்ஷன் 57 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 57 சிஆர்பிஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்தை தான் தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட்ல செக்ஷன் 50ல சொல்றாங்க. சிஆர்பிஸ்ல 57ல சொல்றாங்க 24 மணி நேரத்துல வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்லி. இதை ப்ராகிபிஷன் ஆக்ட்ல செக்ஷன் 50ல சொல்றாங்க. செக்ஷன் 51 இங்கதான் சார் சீஸ் வருது. கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இருக்கு, சீசர் பண்ணுவாங்க, சீஸ் பண்றாங்க. செக்ஷன் 49 A1 இருக்கு, A2 இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தகவல் கொடுக்கணும். ரைட். செக்ஷன் 51 சீஸ் பண்றாங்க. ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு சொல்றாங்க, அங்க போற எல்லா பொருளையும் கைப்பற்றாங்க. கைப்பற்றப்பட்ட பொருளை எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல அழிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, அழித்து விட்டு 2 பாட்டில்ல சாம்பிள் எடுத்துட்டு வரணும். இதுக்கு ஜட்ஜ்மெண்டே இருக்கு. ஏன்னா டெஸ்ட்ரக்ஷன் மகசர் என்பது வேற, டெஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட் என்பது வேற. டெஸ்ட்ரக்ஷன் மகசர் என்பது வேற, டெஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட் என்பது வேற. இதுக்கு வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இருக்கு. நாங்க இந்த கள்ளச்சாராயம் ரெய்டுக்கு போனாங்க, அங்க சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, எல்லா பானை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சிட்டங்க. இதை பாருங்க, சாம்பிள் அவங்க காய்ச்சிருந்த சாராயத்துல 2 பாட்டில் சாம்பிள் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க டெஸ்ட்ரக்ஷன் மகசர், இதுதாங்க டெஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் தெளிவான ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. டெஸ்ட்ரக்ஷன் மகசர் என்பது வேற, டெஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட் என்பது வேற. அண்டர் செக்ஷன் 51 வந்து சீஸ் பண்றதை பற்றி சொல்றேன். அண்டர் செக்ஷன் 52 ஒரு கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. மாவட்ட குற்றவியல் நடுவருக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கான அதிகாரம் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுவார், மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய ஆபீசர் அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கிற வேற ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு அந்த வழக்கு என்ன பண்ண டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நீங்க விசாரிங்கன்னு சொல்லி. இதுதான் அண்டர் செக்ஷன் 52. நீங்க 406, 407, 408 சிஆர்பிஸ்ல படிப்பீங்க. ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஒரு வழக்கு வந்து மாற்றி வைத்தல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு சிஆர்பிஸ்ல. அதே மாதிரிதான் செக்ஷன் 52ல இங்க சொல்லியிருக்காங்க. 2030ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இதோட இந்த கிளாஸ் மைண்ட் அப் பண்ணிடலாம் சார். 1937ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம், இதன் கீழ் விளம்பரம் எவ்வாறு தடை செய்யப்படுகிறது, மேலும் இச்சட்டத்தில் அதற்குண்டான தண்டனைகள் பற்றி கூறுக. How advertisement is prohibited and state the punishment prescribed under the Tamil Nadu Prohibition Act 1937. இது ஏபிபி எக்ஸாம் 2013 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சார். செக்ஷன் 6 பத்தி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் பிரிவு 6ல தான் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா இதெல்லாம் குற்றம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மருத்துவ பதிவு சட்டம், தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 படி அதுல உள்ள ஒரு மருத்துவர் தான் இதுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. செக்ஷன் 6 வந்து தனியாவே கேள்வியா கேட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா குற்றம்.
2013 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நார்மலா செக்ஷன் 7, 8, 9, 10 அண்ட் 11 இதெல்லாம் பாத்துக்கணும் சார். இந்த சட்டத்துல இதுல 2012ல 2011ல இந்த ஆக்ட் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா பார்த்தா எதுவுமே இல்லைங்க. இவ்வளவுதான் சார் இதுல முக்கியமானது. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சாட்சி விசாரணை பண்றதை பத்தி சொல்றாங்க. 50ல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு 24 மணி நேரத்துல கோர்ட்ல ஒப்படைக்கணும். 51ல சீசர் பத்தி சொல்றாங்க. செக்ஷன் 14 சப்செக்ஷன் 4ல வந்து கான்ஃபிஸ்கேஷன் பத்தி சொல்றாங்க. செக்ஷன் 6ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா குற்றம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த 46, 48, 47, 45 இத பாத்துக்கணும் சார். 41 கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, 41 கேபிட்டல் பி தான் கள்ளச்சாராயம். 42 சாட்சி முன்னிலை ஆவறது. 43 அந்த சம்மன் எப்படி இருக்கணும். 44 சாட்சிகளை விசாரணை செய்யறது. 45 சாட்சிகள் வந்து வர முடியல அப்படின்னா வீட்டுக்கே போயிட்டு அந்த சாட்சியை ரெக்கார்ட் பண்றது. 46 சந்தேகத்துக்கிடமான ஒரு நபர் இருக்காருன்னா அவரு சம்பந்தமான விசாரணை. 47 ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அந்த சாட்சிகள் ஆஜராகிறது. 48 காம்பிடன்ட் கோர்ட்டுக்கு தான் இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் அனுப்பணும். எஃப்ஐஆர்ல இருந்து, அரஸ்ட் கார்டுல இருந்து, 161 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து 173 எல்லாமே 173 கிளாஸ் 2 அந்த சார்ஜ் ஷீட் எல்லாவற்றையும் ஜேஎம் கோர்ட்டுக்கு 48 படி அனுப்பி வைக்க வேண்டும். 49 அங்க ஜேஎம் கோர்ட்ல வந்து சாட்சி முன்னிலை ஆவறாங்கன்னா அவங்கள முன்னிலை ஆவதற்கு காவல்துறை அதிகாரியும் அல்லது மதுவிலக்கு அதிகாரி அதற்கு உறுதியாக இருக்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். 50 வந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு 24 மணி நேரத்துல கோர்ட்ல ஒப்படைக்கணும். 51ல கள்ளச்சாராயம் ரெய்டுக்கு போறாங்கன்னா அங்க சீஸ் பண்றாங்க. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துறேன். இப்ப மணி 9:46. 51 கைப்பற்றப்பட்ட பொருட்கள் காவல்துறையின் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுதல். அதான் 2 பாட்டில் சாம்பிள் எடுத்துக்கணும். டெஸ்ட்ரக்ஷன் மகசர் தனியா தயாரிக்கணும். டெஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட் தனியா வாங்கணும். ரெண்டும் ஒண்ணு கிடையாது சார். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். 52 இந்த வழக்கை வந்து வேற ஒரு கோர்ட்டுக்கு மாற்றி வைக்கலாம். ஒரு செஷன்ஸ் ஜட்ஜ் நினைச்சாருன்னா இல்ல ஒரு சிஜேஎம்க்கு வேற ஒரு ஜேஎம்க்கு இந்த கேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுதான் சார் முக்கியம். ஏபிபி எக்ஸாம் 2013ல விளம்பரப்படுத்தினா குற்றம் சொல்றாங்க. செக்ஷன் 6 பத்தி கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மணி 9:46. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். வேற டைரியில வச்சிருக்கேன். ரொம்ப எக்ஸலண்டான ஜட்ஜ்மெண்ட். நீங்க இது போன்ற இந்த ப்ரோ ஆக்ட்ல ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா நீங்க கோர்ட்ல அருமையா நடத்தலாம். அதுக்கான அக்யூட்டல் வாங்குவதற்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஓபன் செஷன்ல நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா கொடுத்துறேன். ஏன்னா அதில் தான் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல சார், இந்த 41 கேபிட்டல் ஏல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க கேஸ் நடத்துறீங்கன்னு சொன்னா குண்டாஸ் ஆக்ட்ல வெளியே வந்துட்டு வராருன்னு வச்சுங்க. குண்டாஸ் ஆக்ட்ல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணோம், நம்ம ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் போட்டு என்ன பண்ணுவோம், ஹைகோர்ட்ல குவாஷ் பண்ணிடுறோம், இல்ல போர்ட்லயே குவாஷ் பண்ணிடுறோம். பிறகு அந்த கேஸ் வந்து அப்படியே நிலுவையில் தான் இருக்கும். ஏஎஸ்ஜே கோர்ட்ல தான், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன பண்ணும், ஏஎஸ்ஜே கோர்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அதை அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் கோர்ட்டு. அங்க நாம எடுக்கக்கூடிய ஒரே டிஃபென்ஸ் என்னன்னா அட்ரோபின் அளவு எவ்வளவுன்னு கேட்கும். நீங்க டிஃபென்ஸ் சைடு லாயரா இருக்கும் பட்சத்தில் அட்ரோபின் அளவு ஏதாவது குறிப்பிட்டிருக்கான்னு பார்க்கணும். லேப் ரிப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதை வச்சு அந்த கேஸ் நம்ம அக்யூட்டல் பண்ணி உடைச்சிடலாம், கேஸே உடைச்சிடலாம்.